ராட்சசாந்தகம். அதனால நம்ம இப்போ 9 நாள் கேட்க கட்டாயம் ஆஞ்சநேயரும் நமக்கு நடுவில் உட்கார போறார் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं सर्वविघ्नोपशान्तये वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचीन सादासीत् साक्षात् रामायणात्मना अंजनानन्दनं वीरं जानकी शोभनाशनं कपीशं लक्षणदानं वन्दे लङ्काभयङ्करं पुल्लङ्कसिन्धोः सलिलं सलीलं यशोकवन्दनं जनकात्मजायाः आदायतेनैव ददानलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे जानकीकान्तस्मरणं जय जय राम राम. ஸ்ரீபதியாகக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதா மாதா இவருடைய அனுகிரகத்தோடையும் ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகத்தோடையும் வரசித்தி விநாயகர் மகாலட்சுமி இந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தோடையும் ஸ்ரீ ஸ்ரீராம் சொல்லிக் கொடுத்து ராமபக்தி ராமருச்சி ராமாயணத்தை ருச்சி ஏற்படுத்தி பகவத் குணங்களை சொல்றதுக்கு என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு உறுதுணையா என்னைக்கும் இருக்கக்கூடிய என்னுடைய ஆச்சாரியர் ஸ்ரீ ரவிராம சர்மா அவருக்கு நமஸ்காரங்கள் பண்ணிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோட ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையா வச்சுட்டு இன்று தொடங்கி 9 நாட்கள் நம்ம ராமச்சரித்திரம் முழுக்க பார்க்க போறோம். உங்களோட எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கிறது எனக்கும் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அதுவும் இந்த விநாயகர் கோயில்ல முதல்ல இந்த 9 நாள் சேர்ந்தாப்படி சொல்றதுக்கான ஒரு அனுபவம் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு அழகான காவியம். முக்கியமா மனுஷாலா பிறந்தவர்களுக்கு 3 கடன்கள் உண்டு. தேவகடன், ரிஷிகடன், பித்ருக்கடன் அப்படின்னு 3 கடன்கள். தேவகடனை நம்ம பூஜைகள் பண்றதுனால தேவகடனை சரி கட்டிடுறோம். பித்ருக்கடனை நிறைய கர்ப்பங்கள் ஸ்ராதங்கள் இதெல்லாம் பண்ணி பித்ருக்களோட கடனை தீர்த்துக்கிறோம். ரிஷி கடனை நம்ம எப்படி தீர்த்துக்கிறோம் அப்படின்னா இதுவரை ரிஷிகள் எழுதின இதிகாசங்கள் புராணங்கள் அவருடைய கிரந்தங்கள் வரக்கூடிய ஸ்லோகங்கள் அவ சொன்ன கதை இதெல்லாம் சொல்றதுனாலையும் கேட்கறதுனாலையும் அனுபவிக்கிறதுனாலையும் அவளுக்கு நம்ம பட்ட கடனை நம்ம தீர்த்துக்கிறோம். அதனாலதான் இது மாதிரி உபன்யாசங்கள் எல்லாம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கேட்டுக்கணும் அவ ரிஷிகளுக்கு நம்ம பட்ட கடனை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடாகுது. இன்னொரு முக்கியமான காரணம் நமக்கு உபன்யாசங்கள்லயே ஸ்லோகம் சொல்லி சொல்லிதான் கதைகளை சொல்றது வழக்கம். இந்த ரிஷிகரனை தீர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு ஸ்லோகங்கள் அழகா இருக்கு, சொல்லும் பொழுது ஆசையா இருக்கு, அது அனுபவிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால ஸ்லோகங்கள் சொல்லி சொல்லி கதை சொல்றோம். வால்மீகி ராமாயணத்துக்குன்னு இன்னொரு விசேஷமான ஏற்றம் ஒரு விசேஷமான விஷயம் உண்டு. இந்த பட்டத்திரி நாராயணியம் சொல்லும் பொழுது ஒரு தசகம் முடிச்சதுக்கு அப்புறமும் கிருஷ்ணா நீ இப்படி பண்ணினதானே நீ இப்படி பண்ணினதானே அப்படின்னு கேட்கறச்சே குருவாயூரப்பன் ஆமா ஆமா அப்படின்னு கற்களை சொல்லி சொல்லுவார். இது இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல அச்சாவதாரமா இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் சொன்ன விஷயம். நிஜமாவே பிரத்யேகமா ராமச்சந்திர பிரபு இந்த பூமியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நவகுசல்கள் அவள் இந்த ராமாயணத்தை கானமா பாடும் பொழுது பதே பதம் ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை இந்த வால்மீகி ராமாயணத்தை அனுபவிச்சிருக்க. அவர் கேட்ட ஸ்லோகங்களை நம்மளும் கேட்க போறோம் அப்படிங்கிறது இந்த வால்மீகி ராமாயணத்துக்கான ஏற்றம். இந்த 9 நாட்களுமே முக்கியமா வால்மீகி ராமாயணத்தோட ஸ்லோகங்கள் அங்கங்க கம்பனுடைய பாசுரங்கள் தியாகராஜனுடைய கீர்த்தனைகள் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகங்கள் கீர்த்தனைகள் இன்னும் ஆழ்வார் பாசுரம் எங்கெங்க என்னென்ன எவ்வளவு சேர்த்துக்க முடியுதோ அந்த சேர்த்துட்டு எவ்வளவு சுகமா சொல்ல முடியுமோ எல்லா சக்தியும் சொல்ல முயற்சிப்போம். இன்னைக்கு ராமஜனனம் அப்படிங்கிற தலைப்பு, நாளைக்கு சீதா கல்யாணம். இது ரெண்டும் பாலகாண்டத்துல வரக்கூடிய கதைகள். அதுக்கப்புறமா 9ஆம் தேதி தொடங்கி 3 நாள் அயோத்தியா காண்டம் மட்டுமே 3 நாள் அனுபவிக்க போறோம். அதுக்கப்புறம் 1 நாள் அரண்ய காண்டம், 1 நாள் கிருஷ்ணா காண்டம், 1 நாள் சுந்தர காண்டம், 1 நாள் யுத்த காண்டம் அப்படின்னு ராம பட்டாபிஷேகம் வரைக்கும் நடக்கும். அந்த மாமா சொன்ன மாதிரி நவரசங்களும் நிறைஞ்சதுதான் ராமாயணம். ரசைஹி சுங்கார கருண ஹாஸ்ய ரௌத்ர பயானகைஹி
ஸ்லோகத்திலே பிரமாணம் இருக்கு. என்னென்ன ரசங்கள் அப்படின்னா, முக்கியமா ரசங்களுடைய ராணி இல்ல ராஜா பார்க்கக்கூடிய சுங்காரம் அப்படிங்கிற ரசம், அடுத்தது காருண்யம், ஹாஸ்யம், வீரம், ரௌத்ரம், பயானகம், தீபத்சம், அத்புதம், சாந்தம் அப்படின்னு இந்த 9 ரசங்கள். 9 ரசங்களும் நிறைஞ்சதுதான் இந்த ராமாயணம். அதுல பாலகாண்டத்துல முக்கியமா பிரதானமா இருக்கிறது ஒரே ரசம், சாந்தம், ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ரசம் தான் தலை தூக்கி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் பிறந்து போறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்யாணமே இடப்படுது, இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஆனந்தம் அப்படிங்கிற ரசம் தான் இதோடைய விசேஷம் பாலகாண்டத்துக்கு. பாலகாண்டத்துக்கு இன்னொரு விசேஷம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த கதை எந்த தளத்தை நடக்குது, அந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்களை எப்பேற்பட்டவா அப்படின்னு அவளை பத்தி ஒரு சின்ன அறிமுகம், அது தெரிஞ்சுட்டு அந்த கதைக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா அந்த கதையை நல்லா ரசிக்கலாம் இல்லையா? அது போல ஒரு அழகான பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்காக வந்ததுதான் இந்த பாலகாண்டம். ஏன்னா அவதார காரியம் அப்படிங்கிறது அயோத்தியா காண்டத்தை தான் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 2 நாள் பார்க்க போறோம். இன்னைக்கு ராமச்சரணம் அப்படிங்கிற டைட்டில், ராமச்சரணம் வந்து கடைசியா வரக்கூடிய ஒரு 1/2 மணி நேரத்துக்கான கதை தான். அப்ப அது வரைக்கும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் 1 மணி நேரம் ராமாயணத்துடைய அவதாரியம். அது ரொம்ப முக்கியம். வால்மீகி நமக்கு இந்த ராமாயணத்தை கொடுத்துருக்கல அப்படின்னா நமக்கு ராமச்சரித்திரமே நமக்கு தெரியாது, ராம கதையை நம்ம எங்க சொல்றது. அதனால வால்மீகி எப்படி இந்த ராமாயணத்தை எழுதினார், அவர் இந்த ராமாயணத்தை எழுத தூண்டினது யாரு, யாரு கொண்டு இதை முதல்ல பிரச்சாரம் பண்ணினார், இந்த கதை முதல்ல எங்க கானமா பாடப்பட்டது, இதை யார் முதல்ல கேட்டா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு மேல நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகணும். இது ஒரு சின்ன முன்னுரையோட இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். சாட்சாத் வைகுண்டபதியாகவும் அவாப்த சமஸ்த காமனாகவும் சத்வஜனாகவும் இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மம் இல்லையா, அவரை வேதவேத்யன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதவேத்யன் அப்படின்னா வேதத்தினால் அறியப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். அநாமமாய், அரூபமாய், அப்பிரமேயமாய், அச்சிந்தியமாய், நிர்விகல்பமாய், கூட்டஸ்தமாய், அனிர்தேசமாய் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு வேதமே பிரமாணம். அதனால வேதவேத்யன் அப்படின்னு அந்த பகவானை சொல்றது. அப்பேற்பட்ட வேதவேதியனான அந்த பகவான் பூலோகத்தை நிறைய அவதாரங்கள் எல்லாம் எடுக்கிறார். அவதார அப்படிங்கிற பதத்துக்கு இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அவருடைய தாமம் வைகுண்டம் இருக்கையா, அதுல இருந்து பூமிக்கு இறங்கி வரதுனால அது அவதார அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஏதோ ஒரு 10 அவதாரங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு பகவான் இவ்வளவுதான் அவதாரங்கள் பண்ணினாரா அப்படின்னா இல்லை. அவதாராகி அசங்கியாக பகவான் பண்ணக்கூடிய அவதாரங்களை எண்ணி மாடாது, அத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்க. பாகவதத்தையே முக்கியமா 24 அவதாரங்களை விவரமா சொல்லிட்டு இதை தவிர இன்னும் நிறைய அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு ஸ்ரீ சுகர் சொல்றாங்க. அது போல பகவானுடைய அவதாரங்கள் எங்கே நடந்தாத அவதாரம். சரி, இப்படி பகவான் அவதரிக்கிறாரு, எதுக்கு? அவர் பாட்டுக்கு வைகுண்டத்தே இருந்தலாமே, எதுக்கு இப்படி பூலோகத்தில் அவதாரம் பண்ணணும் அப்படின்னா, தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா? அது போல ஒரு அவதாரமுமே தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் அவதரிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான காரணம். நமக்கு தெரிஞ்ச அந்த 10 அவதாரங்களே எடுத்துக்கலாமே. முதல்ல தர்மத்துக்கு பிரமாணமா இருக்கக்கூடிய வேதத்தை வத்சாவதாரத்தை காப்பாற்றி கொடுக்குறார். அந்த வேதத்தின் பலன் என்ன அப்படிங்கிறத அப்படியே அமிர்தமா கடைஞ்சு எடுத்து கொடுக்குறார் பூர்வாவதாரத்தை. தர்மம் அதை காப்பாத்தியாச்சு, அதோடைய பலன் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுட்டாச்சு. அதை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்தாபிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்தலம் வேணுமே. அதனால சமுத்திரத்துக்கு அடியிலிருந்து அப்படியே பூமியவே உத்தாரணம் பண்ணிட்டு வராக அவதாரத்தை. அப்படி உத்தாரணம் பண்ணிட்டு வரும்பொழுதே பூமாதேவிக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டே வராலாம். அந்த விஷயத்த தர்மத்தை பூமியில ஸ்தாபிச்சு விடுறார் பகவான். தர்மத்துக்கு விமுகமா இருக்கக்கூடிய ராட்சசால் எல்லாரும் கிழிச்சு போடுறார் நரசிம்மரா. தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரையும் பரசுராமரா வந்து அழிக்கிறார். தானம் அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷமான தர்மம், அதோடைய பிராமுக்கியம் என்ன அப்படிங்கிறத வாமன அவதாரத்தை இந்த பூமியில எல்லாருக்கும் காட்டுற. தர்மத்தை எப்படி அவலம்பிச்சு வாழணும் அப்படின்னு ராமாவதாரத்தை வாழ்ந்து காட்டுற. தர்ம சூக்ஷ்மம் என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணாவதாரத்தை உபதேசம் பண்ற. தர்மத்தின் வழி நடக்காம அதர்மம் பரையிருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத கல்வியா அவதாரம் பண்ணி சொல்றாங்க. அதனால நமக்கு தெரிஞ்ச அவதாரங்களையே பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் தர்மத்தை சார்ந்தே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியறது இல்லையோ. இது பொதுவான காரணம். பகவான் அவதரித்திருக்கிறதுக்கு இன்னொரு விசேஷமான காரணம் இருக்கு. நம்ம மேலெல்லாம் அவருக்கு கிருபை. அங்கேருந்து பாக்குற வைகுண்டத்துல நம்மள எல்லாம் பாக்குற, அடடா இவங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு வெறும் சாப்பிடணும் தூக்கணுமாவே இவா பொழுத கழிச்சுட்டாரே, இவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல சன்மார்க்கத்தை காட்டணும் அப்படின்னு பகவானுக்கு புதுவிழா. அதனால இந்த பூமியில அவதரிக்கிறார்.
ஒரு அம்மா இருக்கா, தன்னுடைய 1 வயசு குழந்தைய தூக்கிட்டு இதோ அப்படி கடைவீதிக்கு நடந்து போயிட்டு இருக்கா. ஒரே மழைக்காலமா இருக்கு, எல்லா இடத்துலயும் சேரும் சகதியுமா இருக்கு. ரோடோட ஒரு 2 அடிக்கு பள்ளம் வேற தோண்டி போட்டு வச்சிருக்கான். அதுலயும் நிறைய மழை ஜலம், சேற்று ஜலம் எல்லாம் நிரம்பி இருக்கு. இப்படியே நம்ம நடந்து போயிட்டு போயிட்டு நிறைய காய், பால், பழம் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. கை நிறைய சாமான வாங்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஜாக்கிரதையா தான் நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு ஒரு இடத்துல சேர் வழுக்கி பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த கையில இருக்க குழந்தை அந்த 2 அடி பள்ளத்துக்கு ஜலத்தை விழுந்துடுறது. பார்த்துட்டா இருப்பா ஒரு தாயா. உடனே எல்லாத்தையும் கையில இருக்க எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஒரு தானும் அந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சு எப்படியோ முயற்சி பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்தி தானும் ஜம்ப் பண்ணி வெளியில ஏறி வந்துடுறான். வந்து அந்த குழந்தைய பார்த்து ஆனந்தப்படுறான். வாடா, குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, குழந்தைய காப்பாத்தியாச்சு அப்படின்னு அவளுக்கு மனசுல ஒரு சமாதானம் ஏற்படுது, ஒரு ஆனந்தம் ஏற்படுது. சாதாரணமா பிராகிருத்தமா இருக்கக்கூடிய ஒரு தாய், ஒரு சாதாரண குழந்தை ஒரு 2 அடி பள்ளத்துல இருக்கக்கூடிய ஜலத்துல இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கே இப்படி ஆனந்தம் அடைகிறாரு. போட்டி மாற்று வாத்சல்யம் அந்த பகவான். அவெல்லாம் பகவானுடைய குழந்தைகள். சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்தை தத்தரிச்சுட்டு இருக்கோமே, நம்ம எல்லாம் உஜ்ஜீவனப்படணும் அப்படிங்கிறதுக்காக தானும் அந்த சாகரத்துக்குள்ள குதிச்சு அதுக்குள்ள அவதரிச்சு நம்மளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணி பகவான் ஆனந்தப்படுவாராம். அதனால கருணையினால நம்மளெல்லாம் ரட்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ற அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான முக்கியமான காரணம். ரக்ஷாமிதாதும் கிருபயா சாட்சாத் பரமாத்மா நியமிக்கதே ஜவ கோதண்ட ராம குலதெய்வதம். ராமாவதாரத்துக்கு சில விசேஷமான காரணங்கள் இருக்கு. ஒரு மகான் ஒரு மாதிரி ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். கற்பா ராமவினாதை எல்லாம் மற்றும் கற்பதோ அப்படின்னு இது நம்மாழ்வாருடைய கூற்று. கத்துக்கோனா ராமத்தையே கத்துக்க கூடாது. பகவானை பத்தி என்ன சொல்றது? பகவானுக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை அப்படின்னா சொல்றாங்க. அந்த வேதமாதா அப்பேற்பட்ட வேதமாதா ஒரு நாள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. ஆகாசத்துல பாக்குறா. அயோத்தி நகரத்துல அழகா நீலமே சியாமலா மற்ற பீதாம்பரங்கள் எல்லாம் பிரிச்சுட்டு அழகா குட்டில குந்தல தேசங்களோட நகர குந்தல தாரியாக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அயோத்தி வீதியில நடந்து வந்த அழகா பாக்குறாங்க வேதமாதா. அடடா எப்பேற்பட்ட ஒரு நிமிஷம் நீங்க எங்க இருந்து பேசுறா, நான் எப்படி பேசுறேன், நீங்க அங்க போய் பேசுறேன். அப்ப அந்த வேதமாதா நினைச்சுக்கா, ஆஹா எவ்வளவு அழகான வர்ணத்தோட இவ்வளவு அழகா இருக்காரு. கேட்டி கண்டாவ நீலம் அப்படின்னு சொல்றது போல நீலமே சியாமலா ஜொலிச்சுட்டு இந்த பகவான் இவ்வளவு அழகா நடந்து வராரு. இவர் சாட்சாத் அந்த பரபிரமம் தான் அப்படின்னு வேதமாதாவுக்கு தெரியுது. அடடா, பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு நான் சொன்னேனே, அது தப்பா போயிடுச்சு. அந்த பகவானுக்கு நாமம் இல்லைன்னு சொன்னேன். ராமாபிதானம் ரமணீயமாக்கு. ராம அப்படிங்கிற 2 அக்ஷரம் சுலபமாக வாக்குல வரக்கூடிய அப்பேற்பட்ட நாமம் சொல்லும் பொழுதே ஆனந்தம் முகர்தே. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ராமோ ராமோ ராமயிதி அப்படின்னு அவளுக்குள்ளேயும் ராமனை பத்தியே பேசிக்கிறான். ராமனை கூப்பிட்டு பேசுறாளே. இந்த பகவானுக்கு நாமம் இல்லைன்னு நான் சொன்னது, குணமே இல்லை இந்த பகவானுக்கு அப்படின்னு சொன்னேன். அனந்த கல்யாண குணங்களோட அப்படியே எல்லாரையும் ஆகர்ஷிச்சுட்டு போற பக்கம் என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறானே இந்த பகவான், அவனுக்கு குணமில்லைன்னு நான் சொன்னது தப்பு அப்படின்னு நான் சொன்ன எல்லாமே தப்பா போயிடுது அப்படின்னு வேதமாதா வெட்கப்படுறாளாம். அதனால எப்ப பகவானே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவா இந்த பூமியில அவதாரம் பண்ணிட்டாரோ அப்ப நானும் அவருடைய சரித்திரத்தை பேசக்கூடிய அழகான காவியமா இந்த பூமியில அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வெட்கப்பட்டு அந்த வேதமாதா வால்மீகி முகாரங்கமாக இந்த பூமியில ராமாயணமா ஆவிர்வதிச்சா அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுவும் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய பாவம். வேதாந்த விப்ரமணே விகித பிரஜாய காவுத்சவம் சமவதீய கதாபி கேலம் வால்மீகி வாணிகரவாகுரயா பிரீத ருத்பஞ்சரம் விஷதி கஷ்டிதயம் சுகோமே. திருவசநல்லூர்ல ராமபக்த தீட்சிதர் அப்படின்னு ஒரு ராமபக்தர் 300 வருஷங்கள் முன்னாடி வாழ்ந்து வந்த அத்தியந்த ராமபக்தருடைய அழகான ஸ்லோகம் இது.
வேதாந்தம் அப்படிங்கிறது ஒரு விப்ரம வனம் அப்படின்னு சொல்றாரு. விப்ரம வனம் அப்படின்னா அதுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா வெளியில வர முடியாது. என்ட்ரி எது எக்ஸிட் எது வெளியே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு வனம் தான் இந்த வேதாந்தம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் வேதாந்தத்தை விப்ரம வனம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரிய பெரிய பண்டிதர்கள் மகான்கள் எல்லாரும் இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்து தேடி பார்க்கறாங்க. ஆனா இதம் வித்தம்னு பகவானை நிர்ணயம் பண்ண முடியலையே. முக்கியத்தை சூழக அப்படின்னு பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியாம அந்த வேதாந்தத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி தேடி இருப்பாங்க. அதை விட்டு வெளியிலயும் வர முடியல, அதை விட்டு வெளியே வரதுக்கு இஷ்டமும் இல்லை, பிடிச்சிருக்கு ரொம்ப. அதனால அந்த வேதாந்தத்திலேயே சுத்தி இருக்கிறதுனால வேதாந்தம் ஒரு விப்ரம வனம் அப்படின்னு. அந்த விப்ரம வனத்தை அழகா ஒரு பச்சைக்கிளி கீச்சு கீச்சு கத்திட்டு இங்கேயும் ஆகாசத்தை நல்லா பறக்கிறது, சிறகடிக்கிறது, விளையாடுறது, அந்த இயற்கையெல்லாம் வசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியோடு பச்சைக்கிளி அந்த கிளி விளையாடி எல்லாம் முடிச்சோடனே காபுத்சவம் காபுத்சம் அப்படின்னு ஒரு மூங்கில் மரத்தை வந்து உட்காந்துருக்கான். வம்சம் அப்படின்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம், வம்சம்னா பரம்பரைன்னு ஒரு அர்த்தம். அப்படி காபுத்சம் அப்படிங்கிற மூங்கில் மரத்தை வந்து உட்கார்ந்துக்கிறது. இந்த ராமபத்ர தீட்சிதர் அந்த கிளி விளையாட ஆரம்பிச்சதுலேயே அதை பார்த்துட்டே இருக்கு. ஓ எவ்வளவு அழகா இருக்கு இந்த கிளி, இந்த கிளி என் கையில கிடைச்சிருக்கா கைவலி, இந்த கிளி வேணும் 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 அப்படின்னு அவருடைய ஹிருதயமானது துடிக்கிறது. ஆனா அவருக்கு கிளியெல்லாம் பிடிக்க தெரியாது. அது எங்கேயோ மேல இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் மரத்தை காய்ச்சிருக்கு. அதை யாரையாவது வந்து பிடிச்சு தர சொல்லலாமா அப்படின்னு ஏதாவது வேடன் பட்சிகளை பிடிக்கிறதுல கை தேர்ந்த வேடன் யாராவது இருக்காளா அப்படின்னு அந்த ராமபத்ர தீட்சிதர் தேடிட்டு போகும்போதே எதிர்ச்சியா வால்மீகி வர, அப்பா எனக்கு நீ நல்ல வேடம் தான், எனக்கு அந்த கிளியை பிடிச்சு கொடுக்குறியா அப்படின்னு. அதுக்கு என்ன பிடிச்சு தரேனே அப்படின்னு வால்மீகி அங்கிருந்து வந்த தேவையோட ராமாயணம் அப்படிங்கிற வரைய விரிச்சாங்க. அது ஸ்லோகங்கள், காண்டங்கள், சர்க்கங்கள் அப்படின்னு அழகழகான கன்னிகள் எல்லாம் வச்சு அந்த வலையை தேவையோட விரிச்ச. அந்த வலையில அந்த பச்சைக்கிளி வந்து மாட்டிடும். யார் இந்த பச்சைக்கிளி அப்படின்னா நம்ம ராமன் தான். அப்படியே ஆசையா அந்த வலைக்குள்ள தானே வந்து தன்னை அடக்கிக்கிற. இப்போ கிளியை பிடிச்சாச்சு, அந்த கிளியை எங்கேயாவது பத்திரமா வச்சு போஷிக்கணும் இல்லையா, அதுக்கு ஏதாவது லாலன பண்ணணும், நட்ஸ் எல்லாம் கொடுத்து போஷிக்கணுமே, அதை எந்த கூண்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு ராமபத்ர தீட்சிதர் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாம, யாருடைய கட்டாயமும் இல்லாம யாருமே கட்டாயப்படுத்தாம ஹிருதயமாகிய கூண்டுல அந்த பச்சைக்கிளி தானே வந்து உட்கார்ந்துருக்குது அப்படின்னு சொல்ல. இந்த ரெண்டு பாவம் பகவான் சுவாதந்திரியம். இந்த பகவானை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, நிர்பந்தப்படுத்த முடியாது. அவரா சங்கல்பிச்சாலும் எந்த ஒரு காரியமும் நடக்கும். இதனால தானாவே வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னு ஒரு பாவம். இன்னொன்னு, அவர் எப்படி அந்த கிளி வேணும்னு ஆசைப்பட்டாலும் ராமன் வேணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆசைப்படும். எப்படி வால்மீகி பிரேமையோட அந்த ராமாயணம் அப்படிங்கிற வரையை பிரிச்சாலும் பிரேமையோட அந்த ராமாயணத்தை நம்ம பாராயணம் பண்ணி அனுபவிச்சா நம்ம கேட்காமலேயே எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமலேயே ராமன் நம்ம ஹிருதயத்துல வந்து உட்காருவார் அப்படிங்கிறது சத்தியம். இந்த ஸ்லோகமே இதுக்கு பிரமாணம். பேர்பட்ட ராமன் ஹிருதயத்தை தானே வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்ப வால்மீகி தானே அந்த கிளியை பிடிச்சார். யார் இந்த வால்மீகி? முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வால்மீகி அப்படிங்கிறவர் இந்த பூமியை தோன்றும் பொழுதே வால்மீகி தபஸ்வியாதான் தோன்றல. அவர் வருண பகவானோட புத்திரர். அவருக்கு ராஜேதஸ், வாருணி அப்படிங்கிற பெயரெல்லாம் உண்டு. முதல்ல ஒரு வேடனா தான் இந்த பூமியில அவதாரம் பண்றார். ரிக்ஷன் அப்படின்னு அவருக்கு பேர். ரிக்ஷன்கிற வேடனா இருக்கிறதுனால காட்டுல இருக்கக்கூடிய மான்கள் அடிக்கிறது, பட்சிகளை அடிக்கிறது அப்படின்னு அவருடைய வாழ்க்கை நடந்துருக்கு. இதை ஒரு நாள் எதிர்ச்சியா நாரதர் பார்க்கிறார். அடடா, இவர் இந்த பூமியில எதுக்கு தோன்றியிருக்கார், இவருடைய ஸ்வரூப லட்சணம் என்னங்கிறதே தெரியாம இவர் பாட்டுக்கு இந்த வேடனா சுத்திட்டு இருக்காரே, இவருக்கு சரியாக இவரை சரிப்படுத்தணும், வழிநடத்தணும், இவருடைய ஸ்வரூப லட்சணம் என்ன அப்படிங்கறத இவருக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நாரதர் அங்கேருந்து வால்மீகியை பார்க்க வர. இது நாரதருக்கே உண்டான ஸ்பெஷாலிட்டி. அவர் ரொம்ப சௌலபியம். யாரையாவது கழுத்தாட் கடக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா தானே வந்துடும். ஒரு குட்டி புலி இருக்கு ஒரு காட்டுல. அந்த குட்டி புலி என்ன பண்றது, பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்டு குட்டிகளோட எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அதுகளோட விளையாடிட்டு, ஆடுகளோட ஆடுகளா விளையாடுறது, அதுகளுடைய தூங்குறது, அதுகளுடைய ஓடையில போய் தண்ணீர் குடிக்கிறது, கஷ்டப்பட்டு ஆடுகளை போன புல்லெல்லாம் கூட மேயது ஆடுகளோட சேர்ந்து. இத அந்த குட்டி புலியோட அப்பா புலி ஒரு நாள் பார்த்தோம். என்னடா இது, நமக்கு குழந்தையா பிறந்து இது ஆடுகளோட சுத்திட்டு இருக்கே இந்த குட்டி புலி அப்படின்னு நினைச்சு உடனே காட்டுக்குள்ள போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி அந்த மிருகத்துடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் அந்த குட்டி புலியோட வாயில ஊட்டிவிட்டு ஒன்னா இருக்கே சப்பு கொட்டி அந்த குட்டி புலி சாப்பிட்டுது. அந்த குட்டி புலி கையை பிடிச்சு அந்த ஓடைக்கிட்ட
முத்தி போச்சு. பாத்தியா, நீ என்ன மாதிரியே இருக்க, நீ புலி, நீ ஆடு கிடையாது, நீ குட்டி புலி, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்பா அப்படி சொன்னோன்னே அந்த குட்டி புலி தன்னுடைய பிம்பத்தை பார்க்கறது, தன் அப்பாவை பார்க்கறது. அம்மா நான் அப்பாவை போலதான் இருக்கேன் அப்படின்னு நான் புலி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தன் அப்பாவோட அந்த காட்டுக்குள்ள அந்த புலி ஓடி போச்சு அப்படின்னு ஒரு சின்ன கதை. நம்ம எல்லாருமே அப்படிதான். நம்ம எதுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாத வரைக்கும் தான் எதையாவது தேடி இங்கே எங்கேயுமா அலைஞ்சிட்டு, இதுக்காக தான் நீ பிறந்திருக்க, இந்த காரியத்துக்காக தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு யாராவது ஒரு குருவின் வழியா நம்ம கற்றுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதையில நம்ம போயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எப்பொழுதுமே லாபம் தான். அப்பேற்பட்ட வாழ்க்கையிலேயே நம்ம லாபம் அடையக்கூடிய கிருபை நமக்கு குருவினால தான் கிடைக்கிறது. வால்மீகி பகவானுக்கு நாரதரே குருவா அமைச்சர். ஏதோ ரிக்ஷன் வேடனை பார்க்கறதுக்கு நாரதர் வந்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு அது இருக்கட்டும். 5 வயசு குழந்தை துருவன், அவன் அப்பா தன்னை மடியில் உட்கார்ந்து வச்சுக்கல அப்படிங்கிறதுக்காக அழுதுட்டே தன்னுடைய அம்மா சுனீதிக்கிட்ட வந்து அழகாங்க குழந்தை. ஏண்டா நீ அழாத, ஆனா நான் சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டா, நீ பகவான் நாராயணனை போய் தியானம் பண்ணு, அவரே வந்து தன் மடியில் உட்கார்ந்து வச்சுப்பார் அப்படின்னு சுனீதி அம்மா சொல்லி அனுப்புறான். துருவன் அவன் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குழந்தை அரண்மனை விட்டு கிட்டு வெளியில வருது. நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் தாண்டி காட்டுக்கு வந்து எதிர்ச்சியா அந்த நாரதன் வர, அடே துருவனாடா நீ எங்கடா காட்டுக்கு வந்துட்ட, விளையாடும் பொழுது வழி தவறி காட்டுக்கு வந்துட்டியா, நான் ஆத்துக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு நாரதர் சொல்றேன். இல்ல தாத்தா, எங்க அப்பா வழியில நான் உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டா. அம்மா கிட்ட போய் அழுத்தேன், அம்மா நாராயணன்னு ஒரு உமாச்சி, அந்த உமாச்சி போய் தியானம் பண்ணுன்னு சொன்னா தாத்தா. அந்த உமாச்சி எப்படி தாத்தா இருக்கு, அந்த உமாச்சி எப்படி தாத்தா தியானம் பண்ணணும் சொல்லிட்டா தாத்தா அப்படின்னு துருவன் கேட்கான். துருவனுக்கு நாரதர் ஏற்கனவே தெரியும், அம்மா சத்சங்கங்களுக்கெல்லாம் கூட்டி போயிருக்கிறதுனால நாரதர் கிட்ட ரொம்ப உரிமையா அந்த குழந்தை பேசுறது. நாரதர் சொன்னா, அடையுதுப்பா அவ்வளவு சுலபம் இல்லடா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த பகவானை பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட தபஸ்விகள் எத்தனை காலமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு எல்லாமே அந்த பகவான் கிடைக்கல. நீ குழந்தை, அதனால உன் தியானத்துக்கு எல்லாம் அந்த பகவான் வரமாட்டான். உனக்கு என்ன, உங்க அப்பா மடியில் உட்காந்துக்கணும், நான் சொல்றேன் உத்தார வாதம் கிட்ட உடனே உங்க மடியில் உட்காந்து வச்சுக்கோமா அப்படின்னு கூட்டு பொழுது அந்த குழந்தை வரமாட்டேன்னு சொல்லி, தாத்தா பகவான் துர்லபன்னு நீ சொல்லலாமா, பகவான் சுலபன்னு நீ சொல்லி எனக்கு பகவானை நீ காட்ட வேண்டாமா, எனக்கு இப்போ எங்க அம்மாவும் கதி கிடையாது, எங்க அப்பாவும் கதி கிடையாது, நீங்களும் எனக்கு கைவிட்டுட்டே அப்படின்னா எனக்கு யார் கதி, அதனால நீங்க தான் எனக்கு பகவானை காட்டணும் அப்படின்னு அந்த குழந்தை உடனே பக்கத்துல ஒரு ஓடைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தாமரைகளை பறிச்சு வந்து இந்த நாரதரை காலில் போகிறது. அந்த ஓடையில இருக்கக்கூடிய ஜலத்தினாலேயே பார்த்து அருந்தி விடாது நமஸ்காரம் பண்றது. ஆடி போயிட்டார் நாரதர். சாதாரண நான் தான் எல்லாரையும் மயக்குனேன், என்னுடைய பேச்சினாலையும் நான் பண்ணக்கூடிய செய்தியினாலையும் இந்த குழந்தை என்ன மயக்கிட்டு அப்படின்னு உடனே அந்த குழந்தை அப்படியே அள்ளி அணைச்சு கூட்டிக்கிறேன். அவன் கழுத்துல போட்டு துளசி மாலை அந்த குழந்தையோட கழுத்துல போய் விழுந்துதான். அதுவே குருவினுடைய ஆசீர்வாதம் தான் அமைய அந்த துருவனுக்கும் சோழ சாட்சி மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதை சொல்லிட்டே இருக்குவா, இந்த ரூபத்துலதான் இந்த பகவான் இருப்பான் நாராயணன், இந்த ரூபத்தை நீ தியானம் பண்ணு, உனக்கு கண்டிப்பா பகவான் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நாரதர் கிளம்பி போற. நாரதர் சொல்லிட்டாரு அப்படின்னாலே நாராயணன் துருவனுக்கு காட்சி பண்ணதான் சொல்லுவான். அந்த குழந்தை 5-6 மாசம் தான் தபஸ் பண்ணுது. துருவனுக்கு பகவானை பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவு ஆசை இருக்கும், அதை காட்டிலும் பகவானுக்கு துருவனை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்து 5-6 மாசத்துலயே ஓடி வந்துட்டார். அப்படி அந்த நாராயணாகிய பகவானையே துருவனுக்கு கொடுத்தது யார், நாரதன் தான். நாராயணம் ததாதி இது நாரதர் அப்படின்னு நாரதர் பதத்துக்கே பகவானை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த குழந்தையாலும் 5 வயசு குழந்தை, ராஜகுமாரன் தான் இருக்கான், அதனால நாரதன் வந்தாரா அப்படின்னா ராட்சச குழந்தை, இன்னும் பிறக்கவே இல்லை. அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே பகவானுடைய கதைகள் எல்லாம் சொல்லி அப்படியே கர்ப்ப ஸ்ரீமானா ஆக்கினாரே அந்த பிரகலாதன் அப்படிங்கிற குழந்தைய. எப்பேற்பட்ட பாக்கியம், இந்த துருவன் வந்து பகவான் வழியில உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டான், அந்த பாக்கியம் பிரகலாதனுக்கு கிடைச்சது. ரிஷிகரா வந்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டு பிரகலாதன் வழியில எடுத்து உட்கார்ந்து வச்சுக்கிறேன். சிம்மாசனம்னா என்னது, சிம்மத்தின் வழியில் உட்கார்ந்தது தானே சிம்மாசனம். ரிஷிகருடைய வழியில பிரகலாதன் உட்கார்ந்து அப்பேற்பட்ட சிம்மாசனம் தன் ஆனந்த கண்ணீரினாலேயே இந்த பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தன்னுடைய அழகான திருக்கரத்தையே அவருடைய சிரசுல வச்சு அதே மகுடமா ஆக்கினாரே. அப்பேற்பட்ட நரசிம்ம பகவானே பிரகலாதனுக்கு கொடுத்ததியா நாரதர் வாணி. இது போல நிறைய பேருக்கு வியாசர் கவலையா உட்கார்ந்து இருக்கும்போது அவர்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க ஏன் கவலைப்படுறேன்? அவர் சொன்ன, நான் மகாபாரதம்னு ஒரு இதிகாசம் எழுதினேன், அந்த பகவத் குணங்களை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா எழுத முரடர்களுக்கு நடுவில் அந்த சண்டையெல்லாம் நான் நிறைய எழுதினேன், பகவத் குணமே நான் எழுதுறதுனாலதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு போய் யாராவது கொல்லப்படுவாங்க. இதிகாசமா இல்லைன்னா என்ன, ஒரு புராணம் எழுதும் போல பாகவதம் அப்படின்னு ஒரு புராணம் எழுதி அந்த பகவத் குணங்கள் எல்லாம் சொல்லி பகவானே அனுபவியும் போல அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் பிரேரணை பண்ணினதுக்கு அப்புறம் தான் வியாசர்
பாகவதத்தையே எழுதுறேன். இந்த பாகவதத்துல கிருஷ்ணரே இருக்கார் அப்படிங்கிறது சாஸ்திரமா நமக்கு தெரியும். அவரே சொல்றார் கிருஷ்ணரே பாகவதத்துல. அப்பேற்பட்ட கண்ணனு இந்த வியாசருக்கு கொடுத்ததும் யார்? நாரதர் தானே. அப்பேற்பட்ட நாரதர் இப்ப இந்த விருக்ஷன் அப்படிங்கிற வேடனை பார்க்கறதுக்காக வர நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 நாராயண ஹரி நாராயண. இப்படி நாராயண நாமத்தை சொல்லிட்டு அவங்க வந்தது அந்த கிருஷ்ணன் பார்த்து அப்படியே சிலை போல நின்னான். அவருடைய அழகான மதுரமான குரல், அவர் முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ், அவர் சொல்லக்கூடிய அந்த நாராயண மந்திரம், இதெல்லாம் பார்த்துட்டு சிலையை போல நிற்கக்கூடிய அந்த ரிக்ஷனை பார்த்து நாரதர் சொல்ற, ரிக்ஷா எதுக்கு இப்படி மான்களையும் மிருகங்களையும் பட்சிகளையும் வேட்டையாடின்னு உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்படி வீணடிச்சுட்டு இருக்க? நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரட்டுமா? அந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டே வரியா அப்படின்னு அந்த வேடக்கிட்ட கேட்கும் பொழுது அந்த வேடன் சொன்னான், சாமி எனக்கு மந்திரம் எல்லாம் சொல்ல தெரியாது சாமி, எனக்கு தபசெல்லாம் பண்ண தெரியாது, நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான். இல்ல ரிக்ஷா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லித்தரேன் உனக்கு, அந்த வார்த்தையை எப்ப முடியறதோ அப்ப திருப்பி திருப்பி நீ சொல்லிட்டே இரு, கொஞ்ச காலம் கழிஞ்சு நானே உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சாக்ஷாத் நாரதர் அந்த ரிக்ஷன் அப்படிங்கிற வேடனுக்கு தாரக மந்திரமா இருக்கக்கூடிய ராம நாமத்தை உபதேசம் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்பி போனார். என்ன ஒரு பாக்கியம் அந்த வேடனுக்கு! அவர் கிளம்பி போனோடனே அம்புவில் எல்லாத்தையும் தூக்கி போட்டான். உடனே அங்க இருக்கக்கூடிய ஓடையில போய் ஸ்நானம் பண்ணினான். அகத் தூய்மையோடையும் புற தூய்மையோடையும் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து சரி ஒரு 10 நிமிஷம் சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு உட்கார்ந்து நிஷ்டையோட சொல்ல ஆரம்பிச்சான். ராம 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 நாமத்தை சொல்ல 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 மனசு அப்படியே ஓஞ்சு போயிடுச்சு. இந்த ஜெகத்தே தெரியல அந்த வேடனுக்கு. 10 நிமிஷம் சொல்லலாம் அப்படின்னு உட்கார்ந்து 10 மணி நேரம் காலம் அப்படி ஓடி போயிட்டே இருக்கு. காலம் போறது கூட தெரியாம அப்பேற்பட்ட நிஷ்டையில உட்கார்ந்து அந்த ராம நாமத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த வேடனை சுற்றி ஒரு புற்று ஏற்படுறது. புற்றுக்கு சமஸ்கிருதத்துல வல்மீகம் அப்படின்னு பேர். பல வருஷம் கழிச்சு நிஷ்டை கலைஞ்சு அந்த வேடன் அந்த புற்றிலிருந்து வெளியில வரும் பொழுது வால்மீகி அப்படிங்கிற ஒரு தபஸ்யா வந்து எப்பேற்பட்ட ஒரு வேடனை தபஸ்யா இருந்ததுயா இந்த நாரதர் அப்படிங்கிற அப்பேற்பட்ட குருதானி. எல்லாருக்கும் நாரதர் குருவா அமைஞ்சிட முடியாது. அவ யாரு? குருங்கிறவர் யார்? பகவானுக்கு பக்தியும் பகவத் விஷயங்களை நம்ம மனசு இருக்கிறோம் யாரோ அவர் தானே குரு. பாகவதத்துல 24 குருக்களை பத்தி பேசலாம். இந்த பிரகிருதியே குரு, இந்த காற்று குரு, ஒரு தேனி குரு, ஒரு குழந்தை ஒரு பிள்ளை அம்மாவுக்கு ஞானத்தை போதிக்கலாம். அழகா தேவமூர்த்தி அப்படிங்கிற அம்மாவுக்கு கபிலவாசுதேவர் அப்படிங்கிற பிள்ளையே ஞானத்தை போதிக்கிறார். அதனால யாருக்கு யார் குருவா அமைவான்னு சொல்லவே முடியாது. பேர்பட்ட நாரதரையே குருவாக கொண்ட வால்மீகி பகவான் எழுதிய ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி பாபிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிகுங்கம். தபஹ அப்படிங்கிற மங்களமான சப்தத்தோடைய வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிறது. சாதாரணமா நம்ம ஏதாவது வால்மீகி விஷயம் பேசும்போதே ஸ்ரீ அப்படின்னு சொல்லிதான் பேசுவோம். ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீபதியா இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர பிரபு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஸ்ரீ சேர்த்துக்கிறோம். எதுக்கு? ஸ்ரீ அப்படிங்கிறது லக்ஷ்மி, ஐஸ்வர்யம், மங்களமான ஒரு விஷயம் இல்லையா? தபஸ்விகளுக்கு தப்போ தர்மே தானே அவளுக்கு தபசு தானே தனம். அதனால தனக்கு தனமா ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய தபக அப்படிங்கிற பதத்தையே வச்சு இந்த ராமாயணத்தை வால்மீகி பகவான் முதல்ல எழுதுறேன். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குருவாக இருக்கக்கூடிய நாரதர் சிஷ்யனா இருக்கக்கூடிய வால்மீகியை தேடி வர அந்த குருவை கிட்ட ஒரு அழகான கேள்வியை வால்மீகி கேட்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஒரே ஸ்லோகம், ஆனா இந்த ஸ்லோகத்துல குருவுக்கான லட்சணங்கள் என்ன, சிஷ்யனுக்கான லட்சணம் என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லப்படும். ஒரு நிமிஷம் தான் இந்த லட்சணங்கள் என்னன்றதை பார்க்கலாம். தபக அப்படிங்கிற பதத்தினால அனுஷ்டானம் அனுபூதி அப்படின்னு 2 லட்சணங்கள். சுவாத்தியாய நிரதம், வாக்பிதாம்பரம், முனிபுங்கவம், நாரதம் அப்படின்னு 6 குணங்கள் சொல்ற. அனுஷ்டானம் அப்படிங்கிறது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நித்திய அனுஷ்டானத்துல அந்த குரு உடையவரா இருக்கணும். அனுபூதி அப்படின்னா பகவானையே அனுபவிச்சவரா இருக்கணும். சுவாத்தியாய நிரதம் அப்படின்னா
அதுல சந்தேகம் இல்லாதவரா இருக்கணும். 4வது வார்ப்பினாமரம், சிறந்த பேச்சாற்றல் உடையவரா இருக்கணும். பேச்சாற்றல் அப்படின்னா சொற்பொழிவு மாதிரி இல்லை, தான் என்ன அனுபவிச்சோம், தன்னுடைய ஞானம் என்ன அப்படிங்கறத அடுத்த ஆளுக்கு எடுத்து சொல்ல தெரியணும் இல்லையா. எனக்கு தெரிஞ்சது நான் அனுபவிச்சேன், எனக்கு எடுத்து சொல்ல தெரியலப்பா, எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அப்படின்னு ஒரு குரு சொல்லியாச்சுன்னா சிஷ்யனுக்கு அந்த குருவால பிரயோஜனமே கிடையாது. அதனால சிறந்த பேச்சாற்றல் உடையவரா இருக்கணும். மனநிசீலத்துவம், சதா அந்த பகவானையே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவரா இருக்கணும். நம்மளே சில பேர்த்த பேசும்பொழுது ஆச்சரியப்படுறது உண்டு. திடீர்னு திருக்குறள் வந்து கோர்ஸ் எடுத்து சொல்லுவான், மேற்கோள் காட்டுவான், ஒரு பாசனம் வந்து சொல்லுவான், கரெக்டா அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அழகா ரிலேட் பண்ணி ஜம்முன்னு பேசுவான். ஆச்சரியமா இருக்கும், எப்படி வாழ்க்கை இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, எப்படி கரெக்டா நடுவுல எடுத்து சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லையா. அதெல்லாம் மரணசீலத்துவம் இருக்கிறதுனாலதான் சதா அவளுக்கு எது பிடித்தமான விஷயம் அந்த ஆழ்வார் பாசனம், திருக்குறளோ பகவத்கீதையோ அதை திரும்பி திரும்பி நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறதுனாலதான் அவளால் முடியாது. அதனால பகவத் விஷயமா இருக்கக்கூடிய குரு பகவானை பத்தி நினைச்சாதான் அவருடைய வாக்குல அந்த பகவத் விஷயங்கள் வரும். அதனால மரணசீலத்துவம் உடையவரா இருக்கணும். 6வது நாரதம், பகவானை கொடுக்கக்கூடியவரா இருக்கணும்னா 6 லட்சணங்கள் சொல்லப்படுது. அடையப்பா, குருவுக்கே 6 லட்சணங்கள் அப்படின்னா அவன் சிஷ்யனுக்கு எவ்வளவு லட்சணங்கள் இருக்கிறோம் அப்படின்னா ஒரே லட்சணம் போதும். தபஸ்வி, தபஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சணம் போதும். தபஸ் அப்படிங்கிறது நிஷ்டை, போக்கஸ். நம்ம எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதுல ஒரு நிஷ்டை இருந்துட்டா அந்த லட்சணம் போதுமான ஒரு சிஷ்யனுக்கு. எப்பேற்பட்ட நாரதர், இந்த 6 லட்சங்களும் இருக்கிறவர் தானே நாரதர், எப்பேற்பட்ட குரு. இவருக்குதான் தபஸ் அப்படிங்கிற நிஷ்டை இருக்கே வால்மீகி. அதனால சரியான குரு சரியான சிஷ்யனை தேடி வர. அவர் அன்னைக்கே சொன்னார் இல்லையா, கொஞ்ச காலம் கழிச்சு நான் அவசியம் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு. இன்னைக்குதான் அந்த நாள். நாரதர் தன் சிஷ்யனான வால்மீகியை பார்க்கறதுக்காக வர. எப்படி ஆனந்தமா இருந்திருக்கும் வால்மீகிக்கு. எத்தனை வருஷ காலமாச்சு, எப்படி இருந்தேன் என் வாழ்க்கையில, என்னை எப்படி இப்படி ராமநாமத்தை சொன்னாச்சு, தபஸ்வி ஆக்கினேனே அப்படின்னு இந்த கிருத்தஜ்ஞதை இருக்கிறதுனாலையும் திடீர்னு குரு வந்த சம்பிரமத்தினாலையும் பகர்த்து போறார் வால்மீகி. ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குரு நாதா, ஸ்வாகதம் ஸ்வாகதம் மதகுருநாதா. ஸ்வாகதம் பண்ணி அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆசனம் எல்லாம் பூஜை பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய பாதம் பக்கத்துல உட்காந்துக்கிற வால்மீகி பாபா உட்கார்ந்துட்டு கேட்கிற, பிரபு எனக்கு கொஞ்ச நாளாவே என் மனசுல ஒரு தேடல் இருக்கு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை நீங்க நிவர்த்தி பண்ணினாலும் தேவை. அந்த சந்தேகம் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு அவசியம் அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். நாரதம் பரிபோற்றச்ச, நாரதை பார்த்து நல்ல கேள்வி கேட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை வரும். சரி, அப்படி என்ன நல்ல கேள்வி? ஒரு 16 குணத்தை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றார். தோத்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான்கः தஸ்ஸமத்தஸ்ய கஸ்யைகம் பிரியதர்ஷனः ஆத்மவான் பூஜிதக்ரோதோ ஜுதிமான் கோ அனசூயகः கஸ்ய வித்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததே இச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதுகலம் கிமே மஹர்ஷே தும் சமத்தோஸ்மி யாதுமேகம் விதம் நரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஒரு 16 குணங்களை சொல்லிட்டு மகரிஷே, ஒரு 16 குணங்களை நான் லிஸ்ட் அவுட் பண்றேன், இந்த அத்தனை குணங்களும் எந்த மனிதன் கிட்ட இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்றேடா அப்படின்னு கேட்கிறேன். என்ன 16 குணங்கள்? ஓத்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், அனந்த கல்யாண குணங்களும் உடையவர் யார்? கஸ்யவீரியவான், சிறந்த பராக்கிரமசாலியா, தர்மம் அறிந்தவர் யார்? கிருத்தஜ்ஞதை, நன்றி விசுவாசம் உடையவர் யார்? சத்தியத்தையே நிஷ்டையாக கொண்டவர் யார்? திருடமான விரதங்களை கொண்டவர் யார்? நல்ல சாரித்திரம் நன்னடத்தை உடையவர் யார்? அத்தனை பிரஜைகளுக்கும் நல்லது வழங்கும் அவருடைய ஹிதத்துல நாட்டம் உடையவர் யார்? சிறந்த புத்திசாலியா, சாமர்த்தியசாலியா, எவர் ஒருவரை பார்த்துட்டே இருந்தாலுமே கட்டாதோ அப்பேற்பட்ட அழகுடையவர் யார்? ஆத்மாவான், தன்னை தானே உணர்ந்து கொண்டவர் யார்? ஜிதக்ரோத, கோபத்தை இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவர் யார்? அசூயை அப்படிங்கிறது துரியமில்லாதவர் யார்? காந்தி மிக்கவர் யார்? 16வதா கேட்கிற, யார் ஒருத்தர் போர்க்களத்துல வந்தாச்சு அப்படின்னா தேவர்கள் கூட அஞ்சு நெருங்குவாளோ பேர்பட்ட பராக்கிரமமும் வீரமும் பொருந்தியவர் யார் அப்படின்னு இந்த 16 கேள்விகளை கேட்கிற. 4 கண்டிஷன் போடுற. இந்த 16 குணங்களும் ஒரு மனிதன் கிட்ட இருக்கணும். யாரோ தேவன் கிட்டயோ கந்தர்வன் கிட்டயோ யக்ஷன் கிட்டயோ இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த குணங்கள் ஒரு மனிதன் கிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 16 குணங்களும் ஒரே மனிதன் கிட்ட இருக்கணும். அது அவர்கிட்ட 2, இவர்கிட்ட 3, அவர்கிட்ட ஒரு 1/2 அப்படிலாம் சொல்லக்கூடாது. 16
இது இரண்டாவது கண்டிஷன். மூணாவது, இந்த பூமியில அந்த மனிதன் இருக்கணும். ஏதோ இந்திரலோகம், சந்திரலோகம், வருணலோகத்துல இருக்காம்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பூமி, இந்த பாரத பூமியில அந்த அப்படி ஒரு மனிதன் இருக்கணும். நாலாவது கண்டிஷன், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கணும். அப்படி ஒரு இருந்தா போன இடத்துல இருந்தாம்பா, இதை இணையோடு வளர்க்கப்படுறான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பூமியில 16 வருடம் ஒருங்கே அமைப்பெற்ற ஒரு மனிதர் இருக்காரா? அதாவது இப்ப நான் நினைச்சா அவருக்கு பார்க்கணும், அப்படி ஒரு மனிதர் இருக்காரா? அவர் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாரா அவனை நாரதர். ஒரு சிஷ்யன் நல்ல கேள்வி கேட்டா குருவுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதனால என்ன விஷயத்த இந்த வால்மீகி கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தேனோ அதே சந்தேகம் அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாங்க. சந்தோஷப்பட்டார். எந்த விஷயத்தை எல்லாரும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயத்தையே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு சொல்றது வியாஜமா, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியவில்லை. எந்த விஷயத்த எத்தனை நாள் சொன்னாலும் அது பேர்பட்டாலும் அப்பேற்பட்ட விஷயத்தை சொல்ல சொன்னாரே அப்படின்னு சந்தோஷப்பட்ட நாரதர் இப்ப வால்மீகிக்கு முதல் சொல்ல ஆரம்பிக்கிறார். பகவோ துர்லபாஸ்யைன ஏத்வயா கீர்த்திதா குணா முனே பக்ஷ்யாம்யஹம் புத்வா தையுக்தः ஸ்ரூயதாம். மகரிஷே, 16 வருடங்களும் இதே ஒரே நிறுத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபம், ரொம்ப அப்படி அப்படியே ரொம்ப இருந்தாலும் இந்த 16 வருடங்களும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு மகா புருஷரை எனக்கு தெரியுமா சொல்லுங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லும்போது, இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ ராமஜனேஷத. இக்ஷ்வாகு அப்படின்னு ஒரு வம்சம், அதுல ராமன் அப்படின்னு ஒரு மகா புருஷர் தோன்றியிருக்காரு இல்லையா? அப்பேற்பட்ட அந்த ராமன் உலகம் முழுக்க பிரசித்தியாச்சு. ராமன் ராமன் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பேனே. அப்பேற்பட்ட அந்த ராமன் தான் நீங்க கேட்ட எல்லா குணங்களும் முழுமையே அமைய பெற்ற ஒரே மகாபுருஷன். 16 குணங்கள் மட்டுமில்ல, இன்னும் என்னெல்லாம் நடத்த கல்யாண குணங்கள் அந்த ராமனுக்கு உண்டோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன், முழுமையா கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். 14 குணங்கள் எல்லாமே கேட்டார். 64 குணங்களை ரசிக்க போறாரு. ராமாயணமே ஒண்ணு கேட்டா 4 குணம், 16 குணங்கள் கேட்டா 64 குணங்கள் இதை சொல்ல போறேன். ஒரு குழந்தைலாம் வேணும்னு ஆசைப்பட்டார் தசரதர். 4 குழந்தைகள் மணிமணியா பார்க்கப்படுது. ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டியிருக்க 4 கல்யாணம் நடக்குது. ஒரு பட்டாபிஷேகம் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் ராமனுக்கு. ஆனா முதல்ல பாதுகா பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகம், 4 பட்டாபிஷேகம். மோட்சமும் 4 மோட்சம். அப்படி எதனால ஒண்ணுன்னா 4ஆ கொடுக்குமாங்க இந்த ராமாயணம். அது போல 16 குணங்கள் கேட்கும் பொழுது 64 குணங்களை ரசிக்கிறது. இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ ராமஜனேஷத நியதாத்மா மகாவீர்யோ த்ருதிமான் ரிஷி बुद्धिमान नीतिमान भाग्य श्रीमान शत्रुनिमत्पणः विपुलांसो महाबाहु गंभीरो महाहनु महोरस्वा महेश्वासो गूढचतुर्निर्गमः आजानुबाहु सुशिरा सुललाट सुविक्रमः समस्सव विभक्ताङ्गः स्निग्धवर्णप्रतापमान् वीररक्षा विशालाक्षो लक्ष्मीकांत शुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हितेरतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिपश्यः समाधिमान् प्रजापतिः समश्रीमान् रातारिपुरिशूदनः रक्षिताः जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेदवेदान्ततत्त्वज्ञः धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थतत्त्वज्ञः स्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधुः अधीनात्मा विचक्षणः सर्वनाभिगतः सत्तिः समुद्र इव सिन्धुः आर्यः सर्वसमश्चैव सदैकप्रियदर्शनः स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्तनः समुद्रैव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीरे सोमगते प्रियदर्शनः कालाग्नि सदृशः क्रोधे क्षमया पृथ्वी समः धनदेव समस्त्यागे सत्ये धर्मैवापरः. இப்படி ராம குணத்துல 64 குணங்கள்
நீங்க கேட்ட அந்த ராமச்சந்திர பிரபு நீ என்னப்பா நியமிஷ்ட எல்லாம் தெரிஞ்சவன், மகாவீரியம், சிறந்த வீரியவான், பராக்கிரமசாலி. நீங்க கேட்டது போல காந்தி மிக்கவன், நல்லா திஜிமானா இருக்கக்கூடியவர், தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவர், திடமான விரதங்களை உடையவர், பக்தர்களுக்கு தன்னை கொடுத்தவர், புத்திமான் புத்திமான் வால்மீகி, சிறந்த புத்திசாலி, நீதி நியாயம் தெரிஞ்சவர், வால்மீ வாக்சாதுரியம் உடையவர், அழகா ரொம்ப நல்லா பேசுவர், சோபை நிறைந்தவர், சத்துருக்களை வேறெடுக்கக்கூடியவர், அகன்ற தோள்களை உடையவர், உருண்டு நிறைந்த புஜங்களை உடையவர், அழகான புஷ்டி துஷ்டியான கர்ம பிரதேசத்தை உடையவர், கண்ணாடியில் ஒத்த கபோலங்களாமே அந்த ராமனுக்கு அவர் காது போட்டிருக்கிற குண்டலங்கள் எல்லாம் அப்படி கண்ணங்களை பற்றி காதலிக்கும். இவ்வளவு அழகா இருக்கும் அந்த ராமனுடைய கண்ணங்கள். விசாலமான வக்ஷஸ்தலம் உடையவர், கூடச்சத்ரு, தோல் சந்தியில எலும்பு தெரியாதவன் நம் சிறைப்பற்று நிற்கவர், முழங்கால் வரை நீண்ட அழகான கைகளை உடையவர், சுஷிலா அழகான சிரசை உடையவர், அழகான நெற்றி, அழகான நடை, இடை, உடை எல்லாம் உடையவர் இந்த ராமன். சம விபக்தாங்க, அவருடைய அவயவங்கள் எல்லாம் சமமா இருக்குமா, சிமெட்ரிக்கா இருக்குமா, திண்ணென்ற திரிவேணி இந்த ராமனுக்கு அவரே சமமா இருக்க, ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கான். சம விபக்தாங்க ஸ்னிக்தவர்ணம் அப்படிங்கிறது அருமையான சொல். ஸ்னிக்தவர்ணம் அப்படின்னா குளிர்ச்சியான வர்ணம், எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய வர்ணம். சம்பிரதாயமாக ராமனை வரையணும் அப்படின்னா நம்ம பச்சை வண்ணம் தான் கொடுக்கறது வழக்கம். எதனால அப்படின்னா பச்சை பசேன்னு ஒரு புல்வெளியோ பச்சை பசேன்னு அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு காட்டையோ பார்த்தாக்க நம்ம மனசுல ஒரு குளிர்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு நிம்மதி எல்லாம் ஏற்படுறது இல்லையா? ராமனை பார்த்தா அப்பேற்பட்ட உணர்ச்சிகள் நம்ம மனசுல ஏற்படுவோம். அதனால நம்ம ஸ்னிக்தவர்ணம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. கர்ணாந்த தீர்க்க நயனம் அப்படின்னு ராமனுடைய கண்கள் தாமரை பூ போல அழகா நீண்டிருக்கும், தாமரை பூ போல சிவந்திருக்கும், கருணையினால சிவந்திருக்கும். பேர்பட்ட அந்த ராமன் தர்மமடைந்தவர், சத்தியத்தை தெரிஞ்சவர், திடமான கதங்களை உடையவர், பிரஜைகளுடைய ஹிதத்துல நாட்டமுடையவர், சிறந்த கீர்த்தி உடையவர், அகத்தூய்மை புறத்தூய்மை எல்லாம் உடையவர், சமாளிமான ஆசிர ஜனங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர் அந்த ராமன். இந்த பூமியில தர்மத்தை எப்படி காப்பாற்றார் அப்படின்னா தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றுவதன் மூலமாகவும் தன் ஸ்வஜனங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதன் மூலமாகவும் இந்த பூமியில தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ், இல்ல பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் பத்தியா சொல்லலாம். நான் சரியா இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது போல எல்லாரும் இருக்கும் அப்படின்னு அவ்வளவு அழகா தன் தர்மம், தன் ஸ்வஜனத்துடைய தர்மம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த லோகத்துல தர்மத்தை அவ்வளவு அழகா நிலைநாட்டு தைரியமான நிலை அப்படிங்கிற அந்த பிரபுவுக்கு கிடையவே கிடையாது. சிறந்த சாது சிரேஷ்டன், வேதம் முழுக்க அவருக்கு தெரியும். வேதத்தின் அங்கங்களாக இருக்கக்கூடிய சிக்ஷை, வியாக்கரணம், கல்பம், ஜோதிஷம், சந்தஸ், விருத்தங்கிற 6 அங்கங்களும் தெரியும். சர்ப்பசாஸ்திரமும் தெரியும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். ஒரு வேத வாக்கியத்துக்கும் பலவிதமான அர்த்தங்களை, பலவிதமான முறைகளை ரொம்ப அழகா எடுத்து சொல்லக்கூடிய பிரதிமையே உண்டு இந்த ராமச்சந்திரன். இந்த ராமனை தேடி மதுக்கள் எல்லாம் உருவானார்கள். எப்படி நதிகள் எல்லாம் சமுத்திரத்தை நோக்கி ஓடி போறதோ அது மாதிரி ராமனை தேடி ரிஷிகள் எல்லாம் ஓடி வருவானோம். ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரசவையில தசரதனுடைய சபையில எவ்வளவு தபஸ்விகள் காத்துட்டு இருக்கா ராமன் வரணும் அப்படின்னு. 12 வயசுல ராமனுக்கு ஆக போகுது. நாளைக்கு அந்த கதையை பார்க்க போறோம். விஸ்வாமித்திரர் ராமனை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போறேன். இவர் எல்லாரும் வனவாசம் போகும்பொழுது இந்த வனத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் திவ்ய ஞானம் உடையவா, எல்லாரும் ஜிதேந்திரியர்கள், எல்லாத்தையும் ஜெயித்தவா, காமம் கோதாரிக்கலாம் ஜெயித்தவா, எதுக்கும் மயக்க மாட்டா. அப்பேற்பட்ட ரிஷிகள் அத்தனை பேரும் ராமன் பின்னாடியே ஓடி வந்தார்கள். திவ்ய ஞானோபவன்னா சேதாமம் கிருஷ்ணா மஹர்ஷே அப்யகச்சந்ததா பீதா அப்படி ஓடி வந்தாலும். எப்படி ஓடி வந்தாரா? போட்டபடி என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பாதியில விட்டுட்டு அந்த ராமன் பின்னாடி ஓடி வந்தார். பேர்பட்ட ஆகர்ஷணம் உண்டு அந்த ராமச்சந்திரன். சாது சிரேஷ்டர் சதைக்க பிரியதர்ஷன, இவர் ஒருத்தரே அழகு. எத்தனை நாள் பார்த்துருந்தாலும் வலுக்காத அழகு பகவானாச்சு. சமுத்திர காம்பீரியத்துல இந்த சமுத்திரத்துக்கு துல்லியமானவர், தைரியத்துல கீழே மலை போட்டு போயிடும். பேர்பட்ட தைரியம் உடையவர், வீரியத்துல விஷ்ணுவுக்கு துல்லியமானவர். நினைச்சு பார்க்கணும். 14,000 ராட்சசர்களை அவனுடைய சதுரங்க சைன்யம், குதிரைப்பட, யானைப்பட, தேர்ப்பட, காலாப்படை அத்தனை பேரையும் அர்த்தாதிக முகூர்த்த காலம் 2.25 மணி நேரத்துல ஒரே ராமன், ஒரே கோதண்டம் வச்சுட்டு பழந்த கால பாதுகைகள் கூட கிடையாது. அந்த வெறும் காலோட கழுதையும் உள்ளதையும் அப்படி குதிச்சு அவர் யுத்தம் பண்ணி
2.25 மணி நேரத்துல அத்தனை ராட்சசாலை வழிச்சாப்பினா எப்பேற்பட்ட வீரம் ராமனால மட்டுமே முடியும். வீரத்துல விஷ்ணுவுக்கு துல்லியமா இருக்கக்கூடியது. காலாபி சற்று சரத்னூதே கோபம்னு வந்தா காலாபி போல இருப்பார். ராமனுக்கு கூட கோபம் வருமானா வரும். எப்ப வரும்னா பாகவதாய்க்கோ பக்தர்கிட்டயோ ரிஷிகிட்டயோ யாராவது அபச்சாரம் பண்ணா கண்டிப்பா கோபம் வரும். கோபம்னு வந்தாச்சுன்னா காலாபி ருத்ரனை போல அப்படி இருப்பாராம். கோபிஷ்டரோ அப்படின்னா அடுத்த வார்த்தை க்ஷமை பொறுமையில இந்த பூமி தோற்று போயிடும். பேர்பட்ட குடும்பசாமி புத்திசாலித்தனத்துல பிரகஸ்பதிக்கு துல்லியமானவர், கீர்த்தியில இந்திரனுக்கு துல்லியமானவர், தனதானியம் தானம் பண்ற விஷயத்துல குபேரனுக்கு துல்லியமானவர், சத்தியம் அப்படின்னு வந்தாச்சுன்னா யமதர்மராஜனுக்கு துல்லியமானவர் அப்படின்னு இப்படி ராமனுடைய குணங்கள் எல்லாம் அழகா எடுத்து சொல்லிட்டு இதோட இல்ல நான் சொன்ன லிஸ்ட் எக்ஸாஸ்டிவ் கிடையாது, இன்க்ளூசிவ் லிஸ்ட். சச்சசர்வகுணோ வேதன கௌசல்யானந்த வர்தன சொல்ற இன்னும் என்னெல்லாம் அனந்த கல்யாண குணங்கள் இருக்கோ எல்லாமே அந்த ராமன் கிட்ட இருக்கு அப்படின்னு நாரதர் வால்மீகிட்ட எடுத்து சொல்லிட்டு ராமாயணத்தை சுருக்கமா சொல்ற. ராம ஜனனத்திலிருந்து ராம பட்டாபிஷேகம் வரைக்கும் சொல்லி இன்னைக்கு அந்த ராமன் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்க. அவருடைய ஆட்சியில எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. அப்பாக்கள் பிள்ளைகள் தான் அப்பாவுக்கு காரியம் பண்ற மாதிரி இருக்கு. மாறி முடிச்சு நடக்கிறது கிடையாது. ஸ்ரீகள் எல்லாரும் தீர்வு சுதந்திரிகளா இருக்கா. திருட்டு பயம் இல்லை, எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. சத்ருக்களுடைய பயம் இல்லை அப்படின்னு ராமராஜ்யம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிற சொல்ற. ராமர் நூற்றுக்கணக்கான விஸ்வவேத யாகங்கள் பண்ணிட்ட இன்னும் நிறைய ராஜ வம்சங்களை ஸ்தாபிக்க போறா. 11,000 வருஷம் இந்த பூமியில இருக்க போறா அப்படின்னு ஃபியூச்சர்ல பவிஷ்யத்துல என்ன நடக்கும் அதையும் சொல்லிட்டு எந்த கிளம்பி போற ராமன். வேறுபட்ட சத்சங்கம் இல்லையா? சாதாரணமான சத்சங்கம் முடிஞ்சாலே நமக்கு அவருடைய வைப்ரேஷன் இந்த ஞாபகத்திலிருந்து வெளியிடறதுக்கு ரொம்ப நாளி ஆகும். இது பேசுறதோ நாரதன், கேட்டதோ வால்மீகி, பேசப்படக்கூடிய விஷயங்களோ ராமனுடைய குணங்கள் அந்த சாநித்தியத்துக்கு கேட்பாங்க. இப்படி நாரதன் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் ஜகத்தே இப்படி ராமமயமா இருக்கு. வால்மீகி எதை பார்த்தாலும் சீதாராமர்களாகவே தோணுது. சர்வம் சீராமராமமயம் ஜெகது அப்படின்னு எதை எல்லா சிந்தனையும் உணர்வும் எல்லாமே ராமனாகவே இருக்கு. இதற்கு குருவுடைய கிருபையினால இந்த வால்மீகி பகவானுக்கு ஏற்பட்டது. குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய் ராம பினா கச்சோ தேகாந்தி நாஹி. குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய் ராம பினா கச்சோ தேகாந்தி நாஹி. अंतर இப்படி ராமச்சந்திரனோட இருக்கும் பொழுது ரிஷிகள் எல்லாம் கிருஷ்ணவனை ஸ்நானம் பண்ணுவாங்க. 3 வேளை ஸ்நானம். காத்தால ஸ்நானம் முடிஞ்சுன்னா நாரோட இந்த நாளை பேசிட்டு மத்தியானம் ஆயிடுது. மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமசை அப்படிங்கிற அந்த நதி கிட்ட போற அவருடைய சிஷ்யன் பரத்வாஜன் பேரு. இந்த மழை அவருக்கு தேவையான வல்கலம் கமண்டலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு விடுக்கும்போது அந்த ரிஷி பின்னாடியே அந்த பழக்கி தமசைக்கு போகுது. சாதாரண தமசைக்கு போனா உடனே இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு திரும்பி கூட இன்னைக்கு உடனே குளிக்க இறங்கலையாமே தமசையை ரசிக்க ஆரம்பிச்சுட்டார். நேற்று வரைக்கும் ரிஷிகரதேவா இருந்த வால்மீகிக்கு இன்னைக்கு கவிதேவா மாறிடுச்சு. அந்த தமசையை பார்த்து அந்த பரத்வாஜன் கிட்ட சொல்ற ரமணீயம் பிரசன்னம் பரத்வாஜா இந்த தீர்த்தத்தை பாத்தியா எவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த தீர்த்தம் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னா பழந்த சாதுக்களுடைய மனசு எவ்வளவு ஸ்வச்சமா இருக்குமோ அது போல இந்த நீர் சுத்தமா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ல. இங்க உபமை அப்படின்னு மாறி இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? யாருடைய மனசு பார்த்தா ஓ இது போல சதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமே. சாதுக்களுடைய மனசுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் தர. சாதுக்களுடைய மனசு போல இன்னைக்கு இந்த தமசை இருக்கு அப்படின்னு சொல்ற. எனக்கு இந்த கலசத்தை கையிலே வச்சுட்டு வல்கலத்தை கிட்ட கொடு. இதோ இந்த படித்துறையே ரொம்ப அழகா இருக்கு, நான் இங்கே ஸ்நானம் பண்ணேன் அப்படின்னு இந்த வல்கலத்தை வாங்கிக்கிற அப்பவும் இறந்தறியும்.
विजयचारः पश्यत् सर्वतो தமசை பக்கத்திலே இருக்கு. வனம் இருக்கு. அந்த வனத்துக்குள்ள அவனுடைய கால்கள் தானாகவே போகுது. அங்கே ரசிக்கிற ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியா ஓடக்கூடிய மான்கள், ஆடக்கூடிய மயில்கள், நீயக்கூடிய அன்னபட்சி, எதை பார்த்தாலும் சீத்தியும் ராமனாவே தோன்றுது. இப்படி அதை வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்து மேல 2 கவுச்சு பட்சிகள் சிங்கார தசையில ஒரு ஆண் கவுச்சும் ஒரு பெண் கவுச்சும் நிஜமா ஒன்னோட ஒண்ணு கொஞ்சிட்டு இருக்கு. அப்படி அது சிங்கார தசையில இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு வேடம் ஒரு அம்பை எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஆண் கவுச்சத்தை அடிச்சான். அந்த ஆண் கவுச்சம் அந்த அம்புனால அடிபட்டு பரிதாங்க முடியாம ரத்தத்தை பெருக்கிட்டு கீழே விழுந்து உயிரே விட்டுருச்சு. இதை பார்த்தோட அந்த பெண் கவுச்சம் கிரீச்சிட்டு அலர்ந்து தன்னுடைய பர்த்தாவுக்கு இந்த நிலைமை வந்துட்டே அப்படின்னு விழாச்சு. பார்த்து வால்மீகி பகவானுடைய மனசுல அப்படி கருணை கொண்டாது, சோகம் ஏற்படும். அந்த வேடம் பண்ணது அதர்மம் அப்படின்னு சொல்ற. நேற்றைக்கு இவரு வேடனானே இருந்தார், இவரு பட்சிகள் எல்லாம் அடிச்சுட்டு தானே இருந்தார். இன்னைக்கு அந்த வேடம் பண்ணினது மட்டும் அதர்மம் அப்படின்னு ஏன் தோன்றது அப்படின்னா, பட்சிகளை அடிக்கிறதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, விதிமுறைகள் இருக்கு. பட்சிகள் தனியா இருக்கும்பொழுது அடிக்கலாம், ஆனா அதுல சிங்கார திசையில கொஞ்சிட்டு இருக்கும்பொழுது அடிக்க கூடாது அப்படின்னு விதி இருக்கு. ஆனா இந்த வேடம் இன்னைக்கு அப்படி அடிச்சுட்டதுனால அவன் மேல ஒரு கோபம் ஏற்படுறது. இந்த வால்மீகியோட வாக்குல இந்த வார்த்தைகள் வருது. மானிஷாத பிரதிஷ்டாத்வம் மகமஹ சாஸ்வதி சமாஹ யத்ரம் ஜமிதுநானேகம் அவதி காமமோதிதம். ஏ வேடுவா, எந்த காரணத்தினால சிங்கார தசையில இருக்கக்கூடிய 2 கவுச்ச பட்சிகளை ஆள் கவுச்சத்தை நீ நம்பினால அடிச்சு வீட்டினியோ, அந்த காரணத்தினால இந்த பூமியில உனக்கு இன்மை இல்வாழ்க்கை இல்லாமல் போக கடவுது அப்படின்னு சமைச்சுங்க. இந்த வார்த்தைகள் வந்துள்ளது. இதுக்கு இந்த சொன்ன உடனே 2 பாவம் ஏற்படுறது. முதல்ல நம்ம வாக்கு ஒரு ஸ்லோகம் வந்திருக்கேன். முதல்ல நான் இந்த ஸ்லோகமே சொன்னது இல்லையா, ராம நாமத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். திடீர்னு ஒரு ஸ்லோகம் ஏற்பட்டது. சோகத்தோட இருக்கக்கூடிய என் மனசுல ஸ்லோகம் வந்ததே அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். ஆனா அடுத்த நிமிஷம் வேதனையா இருக்கு. முதல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னேன், அது இது மாதிரி ஒரு சாபமா போயிடுது அப்படின்னு அவருக்கு வருத்தமாவும் இருக்கு. ஆனா ஸ்லோகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி சொல்லி பார்க்கும்போது அதுல வேற ஒரு அர்த்தமும் அவருக்கு ஸ்பிரிக்கல். மா அப்படின்னா மகாலட்சுமி அர்த்தம், நிஷாதா அப்படின்னா வாசஸ்தலமாய் உடையவனே அப்படின்னு அர்த்தம். மானிஷாத லட்சுமியை வாசஸ்தலமாய் உடைய ஸ்ரீனிவாசா அப்படின்னு சம்போதனமாய் அந்த முதல் 2 வார்த்தைகள் உடையது. எந்த காரணத்தினால மண்டோதரி ராவணன் அப்படிங்கிற அந்த தம்பதிகள்ல காம நோயினா அந்த ராவணனை நீ நம்பாத அடிச்சியோ, அந்த காரணத்தினால உன்னுடைய கீர்த்தி இந்த பூலோகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இந்த ஸ்லோகத்தை ஸ்பிரிச்சோட மனசே இப்படி சந்தோஷமா இருக்கு. பாலபத்ராட்சர சமஹ தந்திலே சமன்வித ஸ்லோகாந்தஸ்ய பிரபுத்தோ மே ஸ்லோகோ பவது நாம்யதா. அந்த ஸ்லோகத்தை பார்த்தா பாதங்கள் எல்லாம் அழகா தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அக்ஷரங்கள் சரியா அமைய பெற்றிருக்கு. நீட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, சந்தஸ், அதுவும் சரியா இருக்கு. அதனால ஸ்லோகத்தையே சொல்லிட்டு அந்த பரத்வாஜங்கிற சிஷ்யனோட தமசையில ஸ்நானம் பண்ணிட்டு மாத்தியானிக அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ஆசிரமத்துல வந்து சீரத்தோட பேசிட்டு இருக்க. இப்பதானே சொன்னோம் ராமாயணத்தை எல்லாமே 4 நடக்கும் அப்படின்னு. வால்மீகியோட விஷயத்தில் இப்ப 4 ஆச்சரியங்கள் நடக்கும்போது, 1 ராமகதையை வந்து 4 சொல்லிட்டு போனா அதுவே ஆச்சரியம், முதல் ஆச்சரியம். 2வது இந்த ஸ்லோகம் எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. இப்போ 3வது ஒரு ஆச்சரியம் நடக்க போகும். ஜெகாம ததோ பிரம்ம லோககர்த்தா ஸ்வயம் பிரபு சதுர்முகோ மகாதேஜா கிருஷ்ணம் தம். வால்மீகிங்கிற ஆசிரமத்தை தேடிட்டு பிரம்மதேவரே வர. பிரம்மதேவர் அவ்வளவு சீக்கிரம் யாரும் பார்க்க முடியாது. பல வருஷ காலங்கள் தபஸ் பண்ணணும். அது ராட்சசனா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணினாலும் பிரம்மாவை பார்க்கவே முடியும். சிவபெருமான் அப்படி கிடையாது. ஆசு கோஷி 1 வருஷம் தபஸ் பண்ணாலே உடனே குளிர்ந்து உடனே காட்சி தந்துடுவார். பிரம்மா அப்படி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மதேவர் இன்னைக்கு அவராகவே தேடிட்டு வால்மீகியோட கூப்பிடல, தபஸ் எல்லாம் பண்ணல, ஆனா வால்மீகியை பார்க்கறதுக்காக வர. திருத்தப்ப பிரம்மா வந்தோடனே எதிர்பார்க்கலையே, அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. உடனே ஒரு சம்பிரமத்துல அவருக்கு ஆசனம் கொடுத்து அர்க்கிய பாலாரிகள் கொடுத்து பூஜை எல்லாம் பண்ற. இருந்தாலும் பிரம்மா கிட்ட வால்மீகியோட மனசு லயிக்கல. அந்த ஸ்லோகம் எப்படி வந்தது, அந்த ஸ்லோகம் எப்படி வந்தது அப்படின்னு அந்த ஸ்லோகத்துடைய ஆச்சரியத்தையே அவர் இன்னும் வெளியில வரல. பிரம்மதேவருக்கா இது புரியாது. இந்த வால்மீகி மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அர்த்தத்தோட வால்மீகியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா பெருசா ஒரு அனுகிரகம் பண்ண போற. வச்சந்தாதேவ தே பிரம்மன் பிரபத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷி சத்தமா தர்மாத்மனா குணகதோ லோகே ராமஸ்ய தீமதः ரித்தம் கதய வீரஸ்ய யதாபி நாரதாஸ்ருதம் ரஹஸ்யம் ச பிரகாசம் ச
यद्रितं तस्य धीमतः रामस्य च सौमित्रे राक्षसानां च सत्वशः वैदेह्यश्चैव यद्रितं प्रकाशं यदिमावः यच्चाग्रे विदितं सर्वं विदितं ते भविष्यति न दैवात् अधुना काव्ये काचिदत्रे भविष्यति कुरु रामकथां पुण्यां श्लोकबद्धां मनोरमां यावत् स्थास्यन्ति गिरयः सरितस्य महीतले तावत् रामायणकथा लोकेषु प्रचरिष्यति यावत् रामायणकथा त्वत्कृता प्रचरिष्यति तावत् ऊर्ध्वं वदश्चत्वं मल्लोकेषु निवत्स्यसि. ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் பண்றார். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா ஒரு பாவம் சொல்லுவானா, முதல்ல நாரதர் பிரம்மாவோட புத்திரர் வால்மீகியை தேடி வந்தார். அடுத்து சரஸ்வதி தேவி ஸ்லோக ரூபமா அவளும் வால்மீகியை தேடி வந்தா. அம்மாவை முடிய ரொம்ப நாளையா காணுவேன் அப்படின்னு பிரம்மதேவர் எங்க போய்ப்பான்னு தேடிட்டு இந்த பிரம்ம குடும்பமே வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அப்படின்னு இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மதேவர் சொல்ற, ஹே மகரிஷே, உங்களுக்கு அந்த ஸ்லோகம் எப்படி உங்க வாக்குல வந்தது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய ஆக்னியின் பேருனா சரஸ்வதி தேவி ஸ்லோக ரூபமா உங்க வாக்குல ஆக பிடிச்சா. உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் பரிபூர்ணம். உங்களால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கிற பூலோகத்தில். இத முன்னாடி நாரதர் கிட்ட சுத்தமா ராமகதை சொல்லிட்டு போனாரு இல்லையா, இந்த கதையவே விஸ்தாரமா நிறைய சமஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்டு ஒரு காவியமா நீங்க எழுதணும். என்னால எப்படி விஸ்தாரமா எழுத முடியும் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க கண்களை மூடிட்டு யோக திருஷ்டியில உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய யோக திருஷ்டியிலேயே அப்படியே அந்த ராமகதையை காட்சிகளா தெரியும். பார்த்து பார்த்து நீங்க அந்த கதையை எழுதணும். நீங்க எழுதக்கூடிய இந்த காவியத்துல அன்றுத்தம் பொய் அப்படிங்கிறது வரவே வராது. நீங்க எழுதக்கூடிய ஒரு சக்காரமும் துக்காரம் உட்பட அத்தனையும் சத்தியமா இருக்க போகுது. இந்த பூமியில மலைகளும் நதிகளும் சமுத்திரங்களும் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலமும் நீங்க எழுதக்கூடிய ராமாயணம் அப்படிங்கிற காவியம் நிலைத்திருக்க போது அத்தனை காலமும் என்னுடைய நோக்கத்துல நீங்க இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணிட்டே இருக்க போறே அப்படின்னு ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணிட்டு அவருக்கு பிரம்மா கண்டிப்பாக இப்படி இருந்திருக்கும் வால்மீகிக்கு ஒரே பரவசம். ராமனை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுதே ராமகதையை என்ன சொல்றாரு என்ன பாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே நாலாவதா ஒரு ஆச்சரியம் நடக்குது. தருமனதி சமாச சந்தி யோகம் சமமல்லோபரதாத வாக்கியமந்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசஸ்சமதம் நிஷாமயத்வம். சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள், வாக்கியங்கள், சமாசிரியங்கள் எல்லாம் வால்மீகியோட பாதம் வந்து விழுதுதான். நீங்க ராமகதை எழுத போறீங்களாமே, ராம ஜனத்திலிருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் எழுத போறீங்களாமே, இந்த கதையில எப்படி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு இடத்துலயாவது இந்த அக்ஷரத்தை சேர்த்துக்கலாம். நீங்க உங்க மனசுல என்ன பாவம் ஏற்படுறதோ நாங்களே சரியா அந்த இடத்துல வந்து அமைஞ்சுக்கணும். கரெக்டா வந்து ஃபிட் ஆயிடுவோம். உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும். எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அக்ஷரங்கள், வாக்கியங்கள், சமாசிரியங்கள் எல்லாம் வந்து காலில் விழுவான இன்னும் சுலபமா வைத்து வால்மீகிக்கு உடனே கிழக்கு பக்கம் தர்மேக போட்டார். தவசையிலேயே ஆச்சரியம் பண்ணிட்டார். கண்களை மூடிட்டு அப்படியே யோகத்துல உட்கார்ந்து இருந்த அவருடைய திருஷ்டியில எப்படி பிரம்மா சொன்னாலும் ராம கதை எப்படி காட்சிகளா தெரிய ஆரம்பிக்க பார்த்து பார்த்து எழுத பஷ்யதி தர்மாத்மா தத்சர்வம் உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல அந்த காட்சிகளும் அவ்வளவு தெளிவா தெரிய விட்டு ஒரே மூச்சா 22,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை வால்மீகி பகவான் எழுதி முடிச்சார். வால்மீகே கிரீசமூர்த்தா ராமசாக ராமி புனாதோ புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. ஒரு பெரிய மலையிலிருந்து எப்படி நதி தோன்றி சமுத்திரத்தை போய் கலக்கிறதோ இது போல வால்மீகி அப்படிங்கிறவர் தான் இந்த பெரிய மலை. அவற்றிலிருந்து தோன்ற நதிதான் இந்த ராமாயணம். எங்க போய் கலக்கிறது அப்படின்னா ராமன் அப்படிங்கிற சமுத்திரத்தை போய் கலக்கிறது. இந்த சமுத்திரம் எப்படி இருக்குன்னா சமுத்திரம் அப்படி ரத்னங்கள் எல்லாம் நிறைஞ்ச சமுத்திரமா இருக்கு. ராமாயணமே ஒரு சமுத்திரம் தான். என்னென்ன ரத்னங்கள் அப்படின்னா ராம குணங்களே ரத்னங்கள். ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமே ரத்னம் ரத்னமா இருக்கும். பேர்பட்ட அந்த காவியத்தை எழுதி முடிக்கிறது. சர்வ ஸ்ருதி மனோகரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வருது. காருக்கு இனிமையா இருக்கும் அந்த ஸ்லோகங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. பிரகலாதனே பக்தி பண்ற விஷயங்கள் 8 விஷயங்கள் சொல்லும்போது முதல்ல சிரவணம் காதால கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ராமாயணத்தை கேட்கறதுக்கு இனிமையா இருக்குன்னு அந்த காவியத்தை வந்து முடிக்கிறார். இதுக்கு 3 பேர் ராமாயணம், சீதா சரித்தம், பௌரஸ்தேவதம் அப்படின்னு 3 பேர் இருக்கிற
இந்த 3 பேர்களை ராமாயணம் அப்படிங்கிற பேர்லாம் பிரசித்தியா இருக்கு. பேர்பட்ட ராமாயணத்தை எழுதி முடிச்சார் அப்படின்னு இந்த ராமாயணத்துடைய அவதாரிக்கை. இந்த வால்மீகி பகவான் சின்னதா ஒரே ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ராம கதை இதுல ஒரு பேரும் ராஜேதசம் பிரணமாமி ராம நாம சங்கீர்த்தனலோலுகம் ராமபக்தம் விரஹித பாபம் ராஜேதசம் பிரணமாமி ராமச்சரித்ர பிரவச்சனகீரம் ராமகுணாநவ சிந்தனகரும் ராஜேதசம் அஹம் பிரணமாமி. ராமத்தியானம் பண்ணுவார் அந்த வால்மீகி பகவான். எப்பொழுதே ராமச்சரித்திரத்தை சொல்லிட்டு ராம குணங்களே நினைச்சுன்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த வால்மீகி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணாமலை கேட்கும். இப்ப ராமாயணம் எழுதி முடிச்சாச்சு. இதை யாரை கொண்டாவது பிரச்சாரம் பண்ணணும் இல்லையா? யாரை கொண்டு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே வால்மீகியோட சரணங்கள் அந்த குழந்தைகளை வந்து நமஸ்காரம் பண்ணலாம். லவகுஷத்தை சாட்சாத் சீதாராமனுடைய குழந்தைகள்னா இவன் 2 பேரும் வேதத்துல கரை கண்டவா. இந்த வால்மீகி ஆசிரமத்தை தங்கிட்டுதான் அவன் வேதத்தை எல்லாம் அபியாசம் பண்ணி வந்துருக்கான். அந்த குழந்தைகள் வந்து நமஸ்காரம் பண்ணினோட இவாளை கொண்டுதான் இந்த ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றான். அந்த குழந்தைகளுக்கு அந்த வால்மீகி ராமாயணத்தை வால்மீகியே சொல்லி கொடுக்குற அந்த குழந்தைகளை சந்தி கத்துக்கிறது. பகஸ்வாத்தியாய நிரந்தம் அப்படின்னு ஒரு தடவை வால்மீகி சொன்னா பகஸ்வாத்தியாய நிரந்தம் அப்படின்னு 2 தடவை வாங்கி சொல்லி முழு ராமாயணத்தையும் அந்த குழந்தைகள் எடுத்துக்கிறான். சீதாராமனுடைய குழந்தைகள் எப்பேற்பட்டவா அப்படின்னா தௌது காந்தர்வதத்விஜ்ஞோ மூர்ச்சனா ஸ்தானகோவிலோ காதலோ ஸ்வரசம்பந்தம் அஸ்வினா விவரூபினோ ரூபலக்ஷண சம்பந்தம் மதுரஸ்வரமாஷினம் நிம்பானுமோதிதம் நிம்பௌ ராமதே காப்பிகாப்பினம். வெறும் வேதத்துல மட்டும் கரையண்டவா கிடையாது. சங்கீதம் அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்துல நிபுணர்களா இருக்கான். அவர்களுடைய ஸ்வரஸ்தானம் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. எந்த இடத்துல மூச்சை கொடுத்து பாடணும், எந்த இடத்துல நிதானமா பாடணும், எங்க அசைவு கொடுத்து பாடணும் அப்படின்னு இந்த ஞானத்தை ரொம்ப அழகா பாடக்கூடிய அந்த ஆற்றல் உடையவா இந்த 2 குழந்தைகள் இரட்டையர்களா இருக்கிறதுனால அஸ்வினி குமாரர்களோட முதல் பாடம். ராமனே தன்னுடைய ரூபத்துல தன் நாட்டு நிலை கண்ணாடியில பார்த்துட்டு அந்த பிம்பத்தை அதிசயப்பட்டு சுந்தரா வெளியிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா அந்த பிம்பம் வெளியில வந்தா எப்படி இருக்கோ அதுபோல இருக்காளாம் இந்த 2 குழந்தைகள். அழகான நெற்றி, ஒரு கஸ்தூரி திலகம் வெட்டிண்டு அழகான தாமரை பூ போன்ற கண்கள், கன்னங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. குட்டில குந்தல கேசங்களோட மக்கர குண்டங்கள் எல்லாம் போட்டுண்டு அழகான கொப்பை பழம் போன்ற உதடுகள், முத்துப்பறைத்தால் போல பற்கள், கழுத்துல சொர்ணமாலைக்கு பதிலாக துளசி மாலை போட்டுட்டு அந்த 2 குழந்தைகளும் வீணை வச்சுட்டு எல்லாத்தையும் கத்துட்டு பாதிக்கு நமஸ்காரம் பண்றான். குழந்தைகளா ராமாயணத்தை நீங்க நல்லா கத்துட்டு முதல்ல நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல போய் இந்த ராமாயணத்தை தானமா பாடுவோம். அங்க நிறைய ரிஷிகள் சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரிஷிகளோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மட்டங்கள், தேவாலயங்கள், இன்னும் சபாக்கள் இங்கெல்லாம் சொல்றாளோ அப்படின்னா நீங்க ராம காலத்தை பாடுவோம் அப்படின்னு சொன்னாலே அந்த 2 குழந்தைகளும் முதல்ல நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போய் தான் முதல்ல பாடலாம். அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். சாது சாதிதாச்சு இதம் விஸ்மயமா சாது சாதுனா பேஷ் அப்படின்னு குழந்தைகளா ரொம்ப நல்லா பாடுறேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு. அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாம் ச விசேஷன சில நிர்கிருத்தம் அம்பேதது பிரத்யக்ஷம் நிதர்சிதம். வெறும் 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை போலவே தோணல. ஏன் பிரத்யக்ஷமா கொண்டு வந்து கண்ணுல காட்டி நிறுத்திட்டே இருக்கான் அப்படின்னு அந்த ரிஷிகள் எல்லாரும் இந்த 2 குழந்தைகளும் கொண்டாடுறான். ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? ஒரு ரிஷி துளசி மாலை கொடுக்குற, ஒருத்தர் ஜபமாலை, ஒருத்தர் குடுமையை கட்டிக்கிறதுக்கான அந்த கயிறு, சமைத்து பூச்சிகள், வல்கலம், இந்த காஷாய வஸ்திரம், அப்புறம் சமைத்து பூச்சிகள் ஏதாவது என்ன தேவையோ வாழ்க்கை நித்தியம் என்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுக்குறான். ஒண்ணுமே கையில இல்லாத ரிஷிகள் 2 கையிலையும் வசத்திட்டு ஆசீர்வாதம் பண்ணினார். ஆயுஷ்யம் அவரே ராகுரு, இந்த ஆச்சந்தாக்கம் நீங்க 2 பேரும் சௌக்கியமா இருந்து இந்த ராம கானத்தை பாடுவோம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண வேறு அந்த 2 குழந்தைகளும் தானம் பண்ணிட்டே வரா. ஒரு நாள் எதிர்ச்சியா ராமச்சந்திரன் ஒரு ரதத்துல வந்துட்டு இந்த 2 குழந்தைகளும் பாடுறத ராமரே கேட்டு நேரிடுறது. அந்த கானத்துல ஆகர்ஷிக்கப்பட்டு அந்த குழந்தைகளை போய் பார்த்து நாம கேட்க, குழந்தைகளா நீங்க 2 பேரும் யாரு? நாங்க வால்மீகியோட சிஷ்யர்கள். அப்படியா? நீங்க பாடக்கூடிய கானம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து பாட வேண்டாம். பாடுறோமே குழந்தைகள் சொன்னோன்னா அந்த குழந்தைங்க ரத்தத்திலேயே ஏற்றி வச்சுட்டு தன்னுடைய ராஜசபை
அந்த சபையில குழந்தைகளை ராமரே அறிமுகப்படுத்துறாரு. இந்த ராமாயணத்துல ராமர் சொல்லக்கூடிய முதல் சொல்லும் இமோனி பார்த்திவ லக்ஷணாபிதாம் குஷீலம் சின்ன மகாதபஸ்வீனம் மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோதத. சபையோர்களே, இந்த 2 குழந்தைகளும் பார்த்தா தபஸ்வி கோலத்துல இருக்கா. ஆனா ராஜலட்சுமி எல்லாம் ஒத்திருக்கு அப்படிங்கிற கவனிச்சேடா. சபையோர்களே, குழந்தைகளை பார்க்கலாம், ராமனை பார்க்கலாம், குழந்தைகளை பார்க்கலாம். அப்படியே முடிச்சு வச்சிருக்காளே குழந்தைகள். சபையோர்களுக்கும் புரியாது இது யாருடைய குழந்தைகள் அப்படின்னு. ராமரே சொல்ற இந்த குழந்தைகள் பாடக்கூடிய கானம் அது எனக்கு மகானுபாவத்தை கொடுக்குது, எனக்கு ஸ்ரேயஸின் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துறது. எதனால அப்படின்னா தங்கதை அப்படிங்கிறதுனால சொல்லலை. நம்ம ராமாயணத்துல வால்மீகியோட தபஸ் இருக்கு. அதனால இந்த ராமாயணத்தை நம்ம எல்லாரும் கேட்டாக்க வால்மீகியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால கேட்கலாம் அப்படின்னு சபையோர்கிட்ட சொல்லிட்டு அந்த குழந்தைகளை பார்த்து கேட்கிற குழந்தைகளா செஞ்சமா இருக்கலாம். ததசுதம் ராமவஜக் பிரச்சோதிதம் வகானிதம் மார்கவிராம சம்பதா சஜாபி ராமः பரிஷத் தர்ஷனை புபூஷயா ஆசக்தமனா பபுவஹ. ராமன் கேட்கிற அந்த வீடியம் வாசிச்சுட்டு அந்த குழந்தைகள் பாடக்கூடிய அந்த நானும் அத்தனை சமயோகம் மெய்வரந்து அந்த குழந்தைகள் பாடமே கேட்கிறான். ராமனும் மெய்வரந்து கேட்கிறார். அவர் ஆனா சிம்மாசனத்தின் மேல உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவருக்கு தனியா அனுபவிக்கிறதுல எல்லாரோடையும் சேர்ந்து ஒருத்தர் பார்த்து தொடையிலட்டி அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய நானுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை. அதனால சிம்மாசனத்துல அந்த 10-12 படிகள்ல மெதுவா சனைகி உள்ள இறங்கினாராம். பரிஷத் தர்ஷனைகி, பரிஷத் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். உள்ள இறங்கி அந்த கூட்டத்தோட கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏன் பட்டுன்னு எழுந்து வந்து உட்கார்ந்து ஆட்சி வேலை முடிச்சு வைக்க அப்படின்னு ரசமா வைக்கிறேன். ராஜா எழுந்துட்டாச்சுன்னா எல்லாரும் எழுந்துடுவா. இந்த குழந்தைகளுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதுனால யாருக்குமே தெரியாம எல்லாருமே சேர்ந்து வந்து உட்கார்ந்து ஆஹா என்ன காலம் பாடுறா இந்த குழந்தைகள் அப்படின்னு அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி ராமனும் அந்த கதையை கேட்டார் அப்படின்னு இது ரொம்ப முக்கியமான கட்டம். இதுக்கு மேல ராகுஷங்கர் அந்த கதையை எப்படி சொல்றாலும் அதுதான் நம்ம ராமாயண பாராயணமாவும் படிச்சமாவும் பண்றோம். முதல்ல அயோத்தியா மகாத்மியத்துல எடுத்து சொல்றான். கௌசலா ராமமுதிதஹ ஸ்பீதோ ஜனபதோ மகாத்மிஷ்டஹ சயுதீரே பிரபுதரநம்யமான அயோத்யா நாம நகரி தத்ராசீத் லோகவிஸ்ருதஹ மனுநாமானகேந்திரேண யாபுரி நிர்மிதா ஸ்வயம். கௌசலை அப்படின்னு ஒரு தேசம், சரையுள்ள கரையில் அப்படிங்கிறது பரதானியங்கள் எல்லாம் ரொம்ப சமൃദ്ധിயா இருக்கு, ரொம்ப சுபிக்ஷமா இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்கு அயோத்தியா அப்படிங்கிற அந்த நகரம் தான் தலைநகரமா இருக்கு. அயோத்தியா அப்படின்னா யுத்தத்துல ஜெயிக்க முடியாத நகரம் அப்படின்னு அர்த்தம். நிஜமாவே யுத்தத்துல அயோத்தியை ஜெயிக்க முடியாதாம், அதனாலதான் அதுக்கு அயோத்தியா அப்படின்னு பேர். எப்படி மேலுமலையானது நிறைய ஜீவராசிகள் மிருகங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கும், சமுத்திரம் ஜலஜந்துக்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கும், நம்முடைய முகம் கர்மேந்திரியங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கும், அதுபோல அயோத்தியா அப்படிங்கிற நகரம் சாதுக்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நகரம். இந்த அயோத்தியா வைகுண்டத்தை காட்டிலும் வசதியாமே. எந்த இடத்துல அப்படின்னா வைகுண்டத்துல பகவானா இருந்து என்னெல்லாம் காரியத்தை பண்றாரோ அயோத்தியில ராமன் மனிதராவே இருந்து அத்தனை காரியத்தையும் பண்றார். 4 கைகள பகவான் பண்ணக்கூடிய காரியங்களை 2 கைகள இந்த லோகத்தையே ரட்சிச்சுட்டு வர ராமச்சந்திரன். 5 ஆயுதங்கள் தேவைப்படுறது நாராயணன் அப்படிங்கிறது பகவானுக்கு. சங்கம், சக்கரம், கதை, கட்கம், சார்பம் அப்படின்னு ராமனுக்கு ஒரு கோதண்டம் முதலி இந்த பூமியிலே இந்த அக்கண்ட பிரபஞ்சம் அத்தனையுமே இந்த ராமன் ரட்சிச்சுட்டு வராமே. அயோத்தியவே தலைநகராக கொண்டு அதுவே அயோத்திக்கு பெருமை. சரையோ அப்படிங்கிற நதி ஓடுது, இதுக்கு பிரம்ம சரஸ் அப்படின்னு பேர். 365 நாளும் சொல்றோம் இந்த சரையோ நதி ஓடும். வைகுண்டத்துக்கு போற பாதையில விரஜா அப்படின்னு ஒரு நதி இருக்கு. இந்த விரஜா அப்படிங்கிற நதியில எல்லாராலும் ஸ்நானம் பண்ண முடியாது, வைகுண்டத்துக்கு போறவாதானே ஸ்நானம் பண்ண முடியும். ஆனா சரையோ அப்படி இல்லையே, யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் போய் சரையோவுக்கு நமஸ்காரம் பண்ணி அதனுடைய அழகை ரசிச்சு அதை ஸ்நானம் பண்ணி நம்ம பாவங்கள் எல்லாம் போக்கிக்கலாமே. இதுக்கும் மேல வைகுண்டத்துக்கு யாரும் போக முடியும்? மோட்சத்துக்கு அருகதை இருக்கிறவனா வைகுண்டத்துக்கு போக முடியும். நம்மள போல சாமானிய ஜனங்கள்லாம் எங்க வைகுண்டத்துக்கு போறது? அதனால நம்மள போல இருக்கிறவாலாம் அயோத்திக்கு போகலாமே. அயோத்தியில கூட இந்த பகவானாகிய இந்த ராமனை அனுபவிக்கலாமே. இப்படி வைகுண்டத்தை காட்டிலும் அயோத்தி பல விதங்கள்ல சிரேஷ்டமா இருந்த போதிலும் முக்கியமான ஒரு காரணம் பகவான் தானே எல்லாருக்கும் அப்படியேதான். அந்த பகவானுக்கு யாரையாவது அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசையா இருந்ததும். அதனால இந்த வைகுண்டமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு 11,000 வருஷங்கள் தசரதையே தன்னுடைய அன்பான பிதாவாக வரித்து அயோத்தியை தேர்ந்தெடுத்த நகரம் அப்படின்னா அது நிச்சயமா வைகுண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டமான நகரம்.
இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்காலே ஜெக்வா சுதுஸ்திர சுரேப்சித ராஜலட்சுமி சொர்க்கமே வேண்டாம், அயோத்தியில போய் சித்திரைக்கா தேவையே அப்படின்னு ஆசைப்படுவாளாம். அந்த காலத்துல தசரதர் தேவர்களோட சொர்க்கலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவார். தேவாசுர யுத்தம் நடக்கும்போது ஹெல்ப் பண்றதுக்காக இந்திரன் கூட்டிட்டு போவான். அந்த யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறமா திரும்பி கொண்டு வந்து டிராப் பண்றதுக்காக இந்திரனே இந்திர விமானத்தை கூட்டிட்டு வருவோம். தசரதர் அயோத்தியை விட்டுட்டு திரும்பி போகும்பொழுது நம்மளாம் கீழே பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இந்திரன் பார்ப்பான் அயோத்தியை. இதெல்லாமோ சொர்க்கம் அப்படின்னு இந்த அயோத்தியை பார்த்து ஆச்சரியப்படுவான். இங்க இருக்க மாட்டோமா அப்படின்னு ஆசையா அந்த அயோத்தியை இந்திரனே பார்க்கக்கூடிய அழகான நகரம் அயோத்தியா. முக்திகரம் கஷேத்திரங்கள முதன்மையான நகரம் அயோத்தியா. திருடமான ஆயுதங்களை உடைய நகரம், விதவிதமான கிரகங்கள் எல்லாம் அயோத்தியா அப்படிங்கிற நகரத்திற்கு அந்த கூடிய இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, நான் குண்டலி நாம குடி நான் சக்தி நான் மோகமான் நான் விஷ்ணோ நான் வித்தாகோ நான் சுகந்தஸ்ய வித்யதே அஸ்சிராசி அயோத்தியாயாம் நச்சாமந்தோ நசக்கரே. அந்த அயோத்தியால மகுடம் அணிஞ்சுக்காதவாட பார்க்க முடியாது, குண்டலம் போட்டுக்காதவாட பார்க்க முடியாது, வாழை அணிஞ்சுக்காதவாட பார்க்க முடியாது. அல்பமாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யாருமே கிடையாது. அத்தனை பேரும் சமிருத்தியான போகங்களை அனுபவித்தோம். திருட்டு எண்ணம் யாருக்கும் கிடையாது, கெட்ட நடத்தை உடையவன் கிடையாது, வர்ண கலப்பு அப்படிங்கிறது அயோத்தியில கிடையவே கிடையாது. இது எல்லாரும் தர்மத்தையே அனுஷ்டிச்சு நடத்துன்னு வரக்கூடிய அப்பேற்பட்ட மக்கள் நிறைந்த இடம் இந்த அயோத்தியா. அயோத்தியில மக்கள் சந்தோஷமா இருக்கா, சோகமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன காரணம் அப்படின்னா, சோகப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா தனதாமியம் எல்லாம் சமர்த்தியா இருக்கு. எல்லாம் வயிறுக்கு என்ன தேவையோ கண்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் கிடைச்சுட்டு சோகப்படுமானு. சரி, தனதானியம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சபைகளை சிரிச்சுட்டு ஜலம் ஓடிட்டே இருக்கு. நீர்வளம் இருந்தாலே நிலவளம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால சந்தோஷமா இருக்கான். சரி, சபையிலேயே ஜிரிச்சிட்டு தண்ணீர் ஓடிட்டே இருக்கு. ஆழம் மும்மாறி பொழியுது. ஏன் ஆழம் மும்மாறி பொழியுது? ஏன் பிரகிருதி அனுகூலமா இருக்கு அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்மானுஷ்டானத்தோட சத்திய நிஷ்டையோடு இருக்கா இல்லையா, அதனால பிரகிருதியே சந்தோஷப்பட்டு அனுகூலமா இருக்கும். இப்படி இந்த ஜனங்கள் தர்மனிஷ்டங்களா இருக்காளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யதா ராஜா ததா பிரஜாஹா அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி அப்படி ஆட்சி பண்ணிக்கிறதா, சத்தியம் தர்மம் அப்படிங்கிறத தன்னுடைய 2 கண்களா கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வரதுனால அவரும் தர்மம் தந்துட்டு தன்னுடைய பிரஜைகளையும் தர்மத்துல இருக்க வச்சுட்டு இருக்கிறதுனால அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்காரு. அவங்க கொண்டு வந்து நிறுத்த எப்பேற்பட்ட தசரனுடைய பெருமையை சொல்லி மாறாது. பகவானே தசரதான் எனக்கு அப்பாவா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த ராஜா அப்படின்னா தசரதரை எப்பேற்பட்டவரா இருக்கிறார். தஸ்யாம் புண்ணியாம் அயோத்யாயாம் தேதவித் சர்வசம்பः தீர்க்கதர்ஷி மகாதேஜா பௌரஜானத் பதப்ரியः இக்ஷ்வாகுணாம் அதிரதோ யஜ்வா தர்மரதோ ரிஷி மஹர்ஷி கர்மோ ராஜர்ஷி ரிஷிலோகேஷு விஸ்ருதः. அவர் தசரத சக்கரவர்த்தி வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த சாரத்தை மட்டும் அப்படியே எடுத்துப்பார். தீர்க்கதர்ஷி, பின்னாடி என்ன நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சுட்டு ஆக்டிவா எல்லா வேலையும் பண்ணுவார். எத்தனை பிரஜைகளுக்கும் ராஜானா ரொம்ப பிடிக்குமா, எங்க ராஜா அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இந்த பிரஜைகளை வச்சுக்கிட்ட ராஜரிஷிக்கு துல்லியமாக இருக்கக்கூடியவர், 3 லோகங்களையும் பிரசித்தியா இருக்கக்கூடியவர், நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணிட்ட. எப்படி மனு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்தாரோ அது போல தசரதர் ராஜ பரிபாலனம் பண்ணிடுவார் அப்படின்னு தசரதனுடைய பெருமையை சொல்லக்கூடிய விஷயம். அவருக்கு 16 மந்திரிகள், 8 புத்தி பிரதான மந்திரிகள், 8 பலப்பிரதான மந்திரிகள் அப்படின்னு. பலப்பிரதான மந்திரிகள்ல சுமந்திரன் தான் ஹெட்டா இருக்கார், புத்தி பிரதான மந்திரிகள்ல வசிஷ்டர். இந்த 14 பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கா. ராஜாவே தர்மத்தை ஆசிரியச்சுதான் நடந்து வந்துட்டு இருக்கார். இருந்தாலும் தர்மம் இங்கு வழிவிடக்கூடாது அப்படின்னு கண்ணும் கருத்துமா ராஜாவுக்கு அப்பப்போ உபதேசங்களை பண்ணிட்டு இந்த 16 மந்திரிகளும் இருந்துட்டு இருக்கான். சரி, நல்ல நாடு, நல்ல மக்கள், நல்ல நீர் வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு, நல்ல மந்திரிகள் இருக்கா, யாருக்கும் சோகம் இல்லை, ராஜாவுக்கும் சோகம் இல்லை அப்படின்னா அப்புறம் ராமாயணமே இல்லையே. அதனால மனுஷாலா பிறந்தா யாருக்கும் ஒரு சோகம் இல்லை. குறையே இல்லாதவன் யார்? கோவிந்தன் தானே. மனுஷனா பிறந்ததுனாலே தசரத சக்கரவர்த்திக்கும் ஒரு குறை, புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிற குறை. உடலினது யாழினது என்பர் தம் மக்கள் வளமைச்சொல் கேளாதவர். எவ்வளவு ஏழையா இருந்தாலுமே குழந்தை வேணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தாலே சரி. இவ்வளவு ராஜாவா இருக்கிறதுனால இவருக்கு அந்த ஆசையும் இருக்கு, இன்னொரு பொறுப்பும் இருக்கு. 20,000 வருஷமா கட்டி காப்பாத்தி அந்த ராஜ்யத்தை யார்கிட்டயாவது ஒப்படைக்கணும், அந்த பொறுப்பும் இருக்கிறதுனால ரொம்ப ஏக்கப்படுறது. தஸ்ய த்ரேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்யஸ்ய மகாத்மனः
சுதாத்தம் தப்பியமானஸ்ய நாசி வம்சகர சுதஹ. இப்படி புத்திரன் இல்லையே அப்படிங்கிற கவலை இருக்கும்பொழுது அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம், ஒரு ஐடியா வருது. அதை தன்னுடைய மந்திரிகளுக்கு நடுவுல டிஸ்கஸ் பண்ணி அது சரியா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். புத்திராத்தம் நாசிகை சுதம் ததத்தம் பயமேதேன லக்ஷ்யாமி மதன்னும். என் மந்திரிகளே, எனக்கும் எல்லாரும் வரையும் ஒரு சத்புத்திரன் பிறந்தா சௌக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் போது எனக்கு தோணுது. மம ஆலப்பியமானசிய, நான் கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓல்ட் ஏஜ் அப்படின்னாலும் செகண்ட் சைல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, 60,000 வயசாயிட்டு எந்த நாளும் பண்றதுக்கு ஒரு குழந்தை எல்லாம் இருந்ததுன்னா, அப்பா நைட் தூங்கினியா, அடுத்த சாப்பிட்டியா, ஒரு 10 நிமிஷம் இப்படி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு வரேன், இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா கோவில்ல அப்படின்னு அழகா தன்கிட்ட பேசுறதுக்கும் தன்னை கவனிச்சுக்கிறதுக்கும் ஒரு பிள்ளை இருந்தா இடம் அப்படின்னு தோன்றது. அதனால சொல்ற, நான் ஏன் ஒரு பிள்ளை வேண்டி புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் எனக்கு பண்ணக்கூடாது? பண்ணினாக்க எனக்கு நல்ல புத்திரன் அமைவா இல்லையா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்க என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டோன்னே இந்த மந்திரிகள் அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டான். ராஜன்னு, நீங்க உங்க மனோரத்தம் படி அந்த 2 யாகங்களும் நல்லா பண்ணுவோம். சைவ நதியுடைய வடகிழக்கு மூலையில அந்த யஜ்ஞ பூமியாக நிர்மாணிக்கப்படட்டும். அந்த யஜ்ஞத்துக்கு தேவையான சாமகிரிகள் எல்லாம் நம்ம சேகரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யஜ்ஞ குதிரையாக அவிழ்த்து விடப்படட்டும். சரேவாசோத்தரி தீரே யஜ்ஞ பூமி விதேயதா சம்பராஹ சம்பிரியந்தா தேவி துரகஸ்ச விமுச்சிதா சர்வதா பிராசசி புத்ரான் அபிப்ரேதாம் சகாதிவா யஸ்ய தே தார்மிகி புத்தி இயம் பிராத்மா. ராஜனே, நீங்க எங்க பண்ணுவோம் பண்ணாது போங்க, உங்களுக்கு புத்திரர்கள் பிறப்பா, புத்ரான்னு அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றான். ஒரு குழந்தைன்னு சொல்ற, உங்களுக்கு புத்திரர்கள் பிறப்பா, அது நிச்சயமா நடக்க போகுது. உங்களுடைய இந்த தார்மீகமான புத்தி இருக்கே, அதுக்காகவே உங்களுக்கு புத்திரர்கள் பிறப்பா. ஆனா நீங்களும் நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். யஜ்ஞங்கள் பண்ணி எல்லாருக்கும் தானங்களை எல்லாம் பண்ணணும், தேவர்களுக்கு அபிஷேக பாகம் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க யாகத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த யாகத்தை எந்த ஒரு லோகமும் இல்லாம நடத்தி தரணும் அப்படின்னு ராஜா பிரார்த்தனை பண்ண, இதெல்லாம் ஜமாயிச்சு வரலாம், கவலைப்படாதே அப்படின்னு ரிஷிகள் சொன்னோடனே சந்தோஷமா இந்த விஷயத்த அவருடைய 3 பட்டத்து மகிழ்ச்சிகள் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி கிட்ட போய் சொன்னோன்னா அவளுடைய முகக்கிரமங்களும் சந்தோஷத்தை உணர்ந்து இப்படி சொல்லிட்டு ஏகாந்தமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ராஜா. அப்ப சுமந்திரன்னு சொன்னோம் இல்லையா, அவர் தனியா பர்சனலா மீட் பண்ண வர ராஜா. இப்போ ஒரு ரகசியத்தை சொல்லுற ராஜன்னு, இதுக்கு முன்னாடி திரேதா யுகத்துல, இந்த திரேதா யுகம், இதுக்கு முன்னாடி கிருத யுகத்துல சரகாரிகள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய சனத்குமார் அவருடைய சிஷ்யரா நான் இருந்தேன். அப்ப எனக்கு அவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். சுமந்திரா, அடுத்த யுகத்துல நீ வந்து கோசலை அப்படிங்கிற தேசத்துல தசரத சக்கரவர்த்தியோட அரண்மனையில மந்திரியா இருப்ப. அப்போ ஒரு நாள் திடீர்னு ராஜா, நான் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு வச்சிருக்கேன், என்ன சொல்றேன் அப்படின்னு ஆலோசனை பண்ணுவேன். அன்னைக்கு அவர்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லு. அந்த அஸ்வமேத யாகத்தையும் புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் ரிஷிசங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு சொல்லு அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கேன். யார் இந்த ரிஷிசங்கர் அப்படின்னா, ரோமபாதர் அப்படின்னு அங்க தேசத்து ராஜா, அவருடைய ஜாமாத்தா, மாப்பிள்ளையாகவும் அரசவை புரோகிதராகவும் இருக்கக்கூடியவர்கள் அந்த ரிஷிசங்கர். சிறந்த தபஸ்வி. ஒரு சமயம் அங்க தேசத்துல அனாவிருஷ்டி ஏற்பட்டு ஒரே பஞ்சம், பட்டினிமா பசுப்புற மனுஷாலும் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ இந்த ரிஷிசங்கர் அந்த அங்கதேசத்துக்குள்ள பாதத்தை வச்ச உடனே மாத்திரம் மழை பெஞ்சு அன்னிலிருந்து அந்த நாடே சுபிக்ஷமா இருக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால சந்தோஷப்பட்ட இந்த ரோமபாதர் அப்படிங்கிற ராஜா ரிஷிசங்கருக்கு தன்னுடைய பெண் சாந்திரியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த ரிஷிசங்கரை நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே தசரதனும் அதே மாதிரி போற. இந்த ரோமபாதன் அப்படிங்கிறவன் தசரதனுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்டு தான். அதனால தன் ஃப்ரெண்டை போய் பார்த்து ஒரு 7-8 நாள் நல்லா பேசி அளவலாகிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்த சொல்ற, ரிஷிசங்கர் அனுப்பி கொடுக்குறேடா, 2 யாகங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கூட்டிட்டு போகக்கூட அப்படின்னு தம்பதி சமயதா அனுப்பி கொடுக்குற. சாந்தை ரிஷிசங்கர் 2 பேருமா சேர்ந்து அயோத்திக்குள்ள நுழைச்சோட சரண்ட இருந்தாலும் உங்களை வரவேற்க இந்த ரிஷிசங்கருடைய தலைமையும் வசிஷ்டருடைய தலைமையும் இந்த அஸ்வமேத யாகமானது ஆரம்பிக்கப்படுறது. முதல்ல அந்த குதிரையை அவிழ்த்து விடுறான். இந்த குதிரையை ஆசையேற்று இமாச்சலம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது. அது திரும்பி வந்தாலும் யாகத்தையே பண்ண முடியும். யாராவது ராஜா பிடிச்சிருச்சுட்டா சண்டை போட்டு இந்த ராஜாவை ஜெயிச்சுட்டு தான் அந்த யாகத்தை பண்ண முடியும். ஆனா இந்த குதிரை எல்லா இடங்களையும் போயிட்டு விடுவிடுன்னு ஒரே விஷயத்தை திரும்பி வந்துட்டு எல்லா ராஜாக்களுக்கும் சம்மதம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஜாம் 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 நடக்குது. சாதாரணமான யஜ்ஞங்கள்ல அன்னதானம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. இங்க ராஜாவே வந்து பத்தி விசாரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சாதம் கொடுக்குவோம், இன்னும் கொஞ்சம் பாதுஷா கொடுக்குவோம், இன்னும் கொஞ்சம் பாயசம்
அப்படின்னு கேட்கிறார். இல்ல போறோம் அப்படின்னா ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இல்ல ராஜா நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறான். இப்படி பார்த்து பார்த்து அந்த ராஜா தானே வந்து ஆசையா பிரமாணம் இப்ப சந்தோஷப்பட்ட அந்த ஜனங்கள் எத்தனை பேர் அஹோ திருப்தாஸ்ம பத்ரந்தே இப்படி அஹோ திருப்தாஸ்ம பத்ரந்தே உங்களுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், நாம் அத்தனை பேரும் திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்தவா எல்லாரும் சொல்லலாம். இப்படி எங்கே பூர்த்தி ஆகிற சமயத்துல ஹவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் வருவாங்க. ஆனா அந்த தேவர்கள் வரதுக்கு முன்னாடி ஆகாசத்துல கூடி அவளுக்குள்ள பேசுறியா ததோ தேவாசிகந்தன்தாக யக்ஷாஹஸ்ய சித்தஸ்யஹ பாக பிரதிக்தஹ தந்தை சமரேனாயகாவிதி. எல்லாரும் நம்ம கூடி பேசுறா. சாதாரணமா இதை யஜ்ஞம் நடக்கும் பொழுது ஹவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்கு நம்ம போவோம், அது ரொம்ப விசேஷமான யஜ்ஞம் வேற இங்க நடக்குது. ஆனா ஹவிர்பாகம் வாங்கிக்க நம்ம போகும்போது இந்த ராவணனும் அவனுடைய ஆட்கள் அடிச்சு விரட்டி அனுப்பிடுவாரு. ஹவிர்பாகம் வாங்கிக்க முடியாம போயிடுதே, இந்த தர்மம் அப்படி நடந்துட்டா என்ன பண்றது? அதனால முதல்ல நம்ம பிரம்மா கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டத்தை முறையிடுவோம் அப்படின்னு தேவர்கள் யக்ஷர்கள் கந்தவர்கள் எல்லாரும் பிரம்மா கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி ராவணன் ஒரு ராட்சசன் இருக்கான் பூமியில, உங்களுக்கு தெரியாததில்ல. அவருடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஸ்ரீகள் எல்லாரையும் அபகரிக்கிறான், யஜ்ஞங்களை நடக்க விடாம ரொம்ப கஷ்டப்படுத்துறான், ரிஷிகள் எல்லாரையும் ரட்சிச்சுடுறான், யஜ்ஞங்கள்ல ரத்தத்தையும் மாம்ச துண்டுகளையும் கொண்டு யஜ்ஞங்களை பெற்றுறான். அவருக்கு நீங்க வேற நிறைய வரங்களை கொடுத்து வச்சிருக்கேன், அதனால நிறைய வரங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆணவத்துல தான் தோற்றித்தனமா அடக்குவார் இல்லாம அறஞ்சிருக்கும் அந்த ராவணன். அந்த ராவணனுக்கு ஒரு முடிவு கட்டணும். நல்ல வேலையா ஒரு மனிதனால எனக்கு மரணம் இல்லைங்கிற வரத்தை அவன் வாங்கிக்கணும். ஒரு மனுஷனாலதான் அவன் மதம் பண்ண முடியும். எனக்கு என்ன உபாயமோ நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பிரம்மா கிட்ட போய் கேட்டோட பிரம்மா ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு கஷ்டம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெருமாள்கிட்ட போய் சரணாகதி விடுவோம், வாங்குவோம் இந்த விதம் பெருமாள்கிட்டே போய் சரணாகதி விடலாம் அப்படின்னு பிரம்மா கூட்டிட்டு போற அத்தனை தேவர்களும் கந்தர்களும் பெருமாளை முன்னிட்டு சரணாகதி விட்டா. அவளுடைய சரணாகதியை கேட்டு உடனே அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சாராம் பகவான். ஏ தஸ்மின்னந்தே விஷ்ணு உபயாதோ மகாஜுதிஹி சங்கு சக்கர கதாபாணி பிரியமாசா ஜகத்பதி வைணதேயம் சமாருஹ்ய பாஸ்கர ஸ்தோரிதம் யதா தத்த ஹர்தக கேயூன வந்தியமானः சுரோகமை. கருங்கில் தாமரை காடு மூத்து நீடையில் சுடரில் உரத்தது ஏதேன திருகொடும் பொலியமோ செம்பல் புற்றின் மேலே வருவமோ கருடன் மேல் வந்து தோன்றினார். கருங்கில் தாமரை காடு மூத்து ஆகாசத்துல ஒரு தாமரை காடு மூத்தது போல இருக்கணும். ஆகாசத்துல எங்கேயாவது தாமரை வனம் வருமா? வராது. இது அபூத கல்பனை இல்லையா? எப்ப கல்பனையே அபூத கல்பனையா இருக்கும் வந்திருக்கிறவங்க நம்ம வாக்கு மனசு காயம் எல்லாத்துக்கும் இட்டாத அப்பேற்பட்ட பரபிரமம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்ற. ஏன் கருவத்தில் தாமரை காடு கொடுத்து அப்படின்னா இந்த நாராயணன் அப்படிங்கிற பகவானுடைய முகம் தாமரை போல இருக்கு. கண்கள் தாமரை, உதடு தாமரை, அவரே தாமரை மாலை போட்டுக்கிட்டார். அவர் வக்ஷஸ்தலத்துல இருக்கக்கூடிய இந்த லட்சுமி தாமரை, அவருடைய கை அபயஹஸ்தம் தாமரையா இருக்கு, சரணங்கள் தாமரையா இருக்கு. இந்த வக்ஷஸ்தலத்துல இருக்காளே கமலா, அவாது மாமியே தாமரை. அவளுடைய கண்கள், அவளுடைய முகம், அவளுடைய மாலை, அவளுடைய சரணங்கள், அவளுடைய கரங்கள் அப்படின்னு கருமுகில் தாமரை காடு மூத்து. அந்த ரெண்டு சங்கமும் சக்கரமும் இருக்கியா அப்படி சுடர் போல ஒளிவிட்டு எரியதான். வைணதேயன் அப்படிங்கிற கருடனை பார்த்தாக்க எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே உரிக்கிற தங்கம் எப்படி தகதகதகன்னு இருக்கும். அது போல உரிக்கிற தங்கத்தால் ஒரு மலையே ரக்கைகள் எடுத்துன்னு வந்தால் எப்படி இருக்கணும் அது போல வந்தாலும் கருடன். கருடன் வந்தாலே சாமம் கவனம் கேட்கணும். அப்படி எல்லா முன்னாடியும் வந்து நின்ற பகவான் கிட்ட இந்த வேதத்தை எல்லாம் சொல்லாமல் இருக்கா. பதார்த்தம் பயமாயாதாக தஸ்யவை உபனிஸ்ஸ சித்த கந்தர்வ யக்ஷாஸ ததஸ்வாம் சரணம் கதாஹ த்வம் கதிஹி பரமதேவ சர்வேஷாம் நஹ பரம் தத. உங்களை விட்டா எங்களுக்கெல்லாம் வேற யார் கதி இருக்கா? இந்த ராவணன் அப்படிங்கிறவனுடைய அட்டகாசம் தாங்காம போயிட்டே இருக்க நாளுக்கு நாள் அவன்கிட்ட இருந்து நீங்க தான் எங்க எல்லாரும் காப்பாற்று. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாங்க, நீங்க தான் ரட்சிச்சிருக்கேன், நீங்க தான் இந்த தினமும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பகவான் அவர் திருவாய் மலர்ந்து சொல்லக்கூடிய சொற்கள். பயம் திஜித பத்ரம்போ ஹிதார்த்தம் யுதி ராவணம் சமுத்திர பௌத்தம் சாமர்த்தியம் சமித்த ஞாதி வாங்கலம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவஸ்ரீ நாம
வத்ஸ்யாமி மானுஷேனோகி காலயம் ரிதிவீனி பயம் திஜத பயத்தை விடுவோம். பத்ரம்போ உங்களுக்கு எல்லாம் மங்களம் உண்டாகட்டும். இதெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தானே நான் இருந்துட்டு கவலையே படாதீங்க. யுத்தத்துல அந்த ராவணனை நான் வதம் பண்ணி உங்களை எல்லாம் காப்பாற்றுவேன். ராவணனை மட்டும் இல்ல, சமுத்திர பௌத்திரம் சாமர்த்தியம், ராவணனுடைய பிள்ளைகள், ராவணனுடைய பேரங்கள், அவருடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் வதம் பண்ணுவேன். அவளை மட்டும் இல்ல, சவித்ரஞாதி பாந்தவம், அவருடைய நண்பர்கள், அவருடைய ஞாத்திகள், அவருடைய பந்துக்கள் யாரெல்லாம் அதர்மத்தை அவலம்பிச்சிருக்காளோ அத்தனையும் பூண்டோடு நான் அழிப்பேன். அழிச்சுட்டு 11,000 வருஷம் இந்த பூமியில சஞ்சாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு பகவான் திருவாய் வளர்ந்து அழிந்த உடனே எல்லா தேவர்களுக்கும் மகாடா ரிலீஃபா இருக்கு. அந்த கர்ப்பன் மேலதான உட்கார்ந்துருக்க அங்கேருந்து பூமியை பார்க்காம இந்த பூமியில எவ்வளவு தேசங்கள் இருக்கு. அந்த தேசங்கள்ல பாரத தேசத்தை அவருடைய பார்வைப்பட்டது. பாரத தேசத்துல எவ்வளவு தேசங்கள், அங்க அங்க குனிந்த மகத மத்ஸ்ய சௌராஷ்டிர சௌபீர காசி கோசல சேர சோழ பாண்டிய தேசங்கள் அப்படி இத்தனை தேசங்கள் இருக்கும் பொழுது கோசல தேசத்துல அயோத்தியா நகரத்துல பசுமேல யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தசரத சக்கரவர்த்தி மேல அவருடைய கிருப்பா கடாட்சம் இருக்கிறோம். என்ன பாக்கியம் பண்ணினாரோ அந்த தசரதன். பிதரம் ரோச்சயாமாச கதா தசரதம், இந்த தசரத சக்கரவர்த்தியை என்னுடைய அன்பான பிதாவாக நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் இப்போ அபிர்வாகம் வாங்கிக்கிறதுக்காக வரா. என்ன காரணமும் தெரியல, ராவணன் இதுதான் வரல. அபிர்வாகம் வாங்கிட்டு அவளுடைய ஆத்துக்கு போகும்போது இதுவே நல்ல சகுனம் அப்படின்னு அந்த தேவர்களுக்கு எல்லாம் தோட்டம். இப்படி அசுமேதையாக முடிச்சு புத்திரகாமேஷ்டியாகவும் முடிகிற தருவாயில ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. அந்த ஹோம வேண்டிலிருந்து ஒரு அழகான பூத்தம் வெளில வருது. பூத்தம்னாலே பயமாதான் இருக்கும், ஆனா இந்த பூத்தம் அவ்வளவு அழகா இருக்கும். 2 ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா முக்கியமான வேலை. यजमानस्य पावकात् अतुलप्रभं प्रादुर्भूतं महद्भूतं महावीर्यं महाबलं कृष्णं रक्ताबरदलं दत्तास्यं स्निग्धहर्यक्षतनुज श्मश्रुप्रबलमूर्धजं शुभलक्षणसम्पन्नं दिव्याभरणभूषितं शैलशृङ्गसमुत्सेदं धृप्तशार्दूलविक्रमं दिवाकरसमाकाशं அழகா இருக்கு பூதம். அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதோடைய முகம் சேப்பா இருக்கு, உடம்பெல்லாம் கருப்பா இருக்கு, ஆனா பார்க்கறதுக்கு பயமாவே இல்லையா. திருப்த சாதோல விக்ரமம், அப்படியே ரிஷபத்திற்கு துல்லியமான அழகான பராக்கிரமத்தோட இந்த பூதம் வருது. கையில அழகான ஒரு தங்க குடம், அந்த குடத்துல வெள்ளியான மூடி இருக்கு. அந்த குடத்துக்குள்ள திவ்யமான பாயசம் இருக்கு. அந்த பாயசத்தை எடுத்துட்டு அப்படியே அந்த வெள்ளிய வேண்டியிலிருந்து அந்த பூதம் வெளியில வருது. வெளியில வந்து தசரதர் கிட்ட வந்து நிற்பது, என்னை வந்து பிரம்மதேவர் அனுப்பியிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த குடத்துல திவ்யமான பாயசம் இருக்கு. இந்த பாயசத்தை அவங்களுடைய பட்டம் மகிழ்ச்சிகளை கொடுத்து ஸ்வீகரிச்சு சொல்லணும். இதன் மூலமாக உங்களுக்கு புத்திரர்கள் உறப்பா அப்படின்னு அந்த பூதம் கொடுத்தோட அந்த பூதத்தை 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த குடத்தை வாங்கிக்கிறேன். பூதமும் மறையாது, புத்திரகாமேஷ்டி யாகமும் முடிஞ்சு போறது. இந்த குடத்தை எடுத்து அந்த புறத்துக்கு போய் தன்னுடைய முதல் பட்டத்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கௌசல்யா தேவி கிட்ட அந்த பாயசத்தை பாதி பாகத்தை எடுத்து கொடுக்குற. ரொம்ப பக்தியோட அவர் அந்த பாதி பாகத்தை ஸ்வீகரிச்சுக்கிறான். அடுத்த மிச்ச பாதி பாகம் இருக்கு இல்லையா, அதை 2 கூறா போட்ட ஒரு 1/4 பாகத்தை எடுத்து அடுத்த பட்டத்து மகிழ்ச்சி சுமித்ரா தேவி கிட்ட எடுத்து கொடுக்குற. அதை வாங்கிக்கிறான். உடனே சாப்பிடல, கையிலேயே வச்சுட்டு இருக்கான். மிச்சம் இருக்கக்கூடிய 1/4 பாகத்தை மறுபடியும் 2 கூறா போட்ட ஒரு 1/4 பாகத்தை கைகேயி கிட்ட கொடுத்த. அவன் பக்தியோட அதை ஸ்வீகரிச்சுட்டான். மிச்சம் இருக்கக்கூடிய 1/4 பாகத்தையும் சுமித்ரா தேவிக்கே தபஸ்வினியா இருக்கக்கூடிய சுமித்ரைக்கே கொடுக்க 1/4 பாகம் 1/4 பாகம் 2த்தையும் சேர்த்து பக்தியோட ஸ்வீகரிச்சாலாம் சுமித்ரா தேவி. இப்படியே இந்த பாயசத்தை ஸ்வீகரிச்சுக்கிறதுனாலேயே இந்த 3 தேவிகளும் கர்ப்பவதிகளா ஆரம்பி. கர்ப்பம் 4 மேனி பொழுது பண்ணுவதா நடந்துட்டே இருக்கு. எப்படி இருக்கும் ராஜா 60,000 வருஷம் குழந்தைகள் இல்லை அப்படின்னு ரொம்ப தவிச்சிருந்து 2 யாகங்கள் பண்ணி அதுவும் நல்ல விதமா முடிச்சு பாயசமும் கிடைச்சு மனைவிகள் 3 பேரும் கர்ப்பவதிகள் ஆறா அப்படின்னு சந்தோஷப்பட்டார். இங்க வால்மீகி தன்னுடைய சந்தோஷத்தை இந்த ராஜாவின் சந்தோஷத்தின் முகாவரத்தமா அழகா சொல்றார். ததஸ்து ராஜா பிரசவீக்ஷிதா ஸ்ரீயர தருண லக்காஹ பதிலப்ரமானஸ பபுவ ஹிஷ்ட ஸ்ரீரே யதா ஹரிஹி சுரேந்திர சித்த ஸ்ரீ கணாவிஞ்சிதஹ. வைகுண்டத்துல நாராயணன் எப்படி சந்தோஷப்பட்டாரோ அது போல தசரதர் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னார், குறையொன்றும் இல்லாதவன் கோவிந்தன் அப்படின்னு. இவருக்கு ஒரு குறைதானே இருந்தது, குழந்தை இல்லைங்கிற குறை மட்டும்தான்.
பாரு அந்த பையன் இதோ சரியா இல்ல போதே, அதனால பகவான் நாராயணன் போல சந்தோஷப்பட்டார் அப்படின்னு. தசரதன் குழந்தை பிறந்தான்னு தான் சந்தோஷப்படுறார். ஆனா வால்மீகி பகவானுக்கு தெரியாதா அவரே வரப்போறார் அப்படின்னு வால்மீகி பகவான் அந்த சந்தோஷத்தை சொல்றார். நான் சந்தோஷப்படுறேன். 3 தேவிகள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இருக்காங்க. கௌசல்யா, சுமித்ரை, கைகேயி அப்படின்னு இங்க 3 தேவிகளோட தசரதர் நாராயணன் போல காட்சி வச்சார் அப்படின்னு வால்மீகி தன் சந்தோஷத்தை சொல்றார். இது இங்க எப்படி இருக்க, தேவலோகத்துல பிரம்மதேவர் எல்லா தேவர்களுக்கும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. எல்லாரையும் வாங்கணும், நமக்காக தானே பூமியில பகவான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்க, நம்ம எல்லாம் கையை வெட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? இருக்கக்கூடாது, அதுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அதனால எல்லாரும் பகவானுடைய அம்சபூதங்களை இந்த பூமியில உற்பத்தி பண்ணுவோம், வானராளா உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, நான் ஏற்கனவே ஜாம்பவான் அப்படின்னு ஒரு கருவியை என்னுடைய அம்சபூதமா உற்பத்தி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ற. இப்படி தேவர்கள் எல்லாம் அவன் அம்சபூதங்களை உற்பத்தி பண்றான். இந்திரனுடைய அம்சமாக வாலி, சூரிய பகவானுடைய அம்சமாக சுக்ரீவன், தாரன் அப்படிங்கிற வானரன் பிரகஸ்பதியோட அம்சமா தோன்றவன், மைந்தன் விவிதன் அப்படின்னு 2 வானரன் அஸ்விகுமாரனுடைய அம்சம், அக்னி பகவானுடைய அம்சமா நீலன் அப்படிங்கிற வானரன், நலன் அப்படிங்கிறவன் விஸ்வகர்மாவுடைய அம்சம் அப்படின்னு எனக்கு நிறைய யார் யார் அம்சமா யார் யார் தோன்றினாலும் ஒரு சப்தம் சொல்ற. முக்கியமா வாயு பகவானுடைய அம்சமா மாருதி ஹனுமான் தோன்றுகிறத அழகா சொல்ற. மாருதஸ்யாத்மஜः ஸ்ரீமான் ஹனுமான் வஜ்ரசம்பன்னோ வேதோ வைதேய சமுஜ்ஜே சர்வவானர முகேஷு புத்திமான் பலவானபி ஆஞ்சநேய ஸ்வாமினः ஜெய். ஆஞ்சநேயர் இல்லாம ராமாயணம் பூர்த்தியே ஆகாது. பேர்பட்ட ஆஞ்சநேயருக்கு மட்டுமா 1.5 ஸ்லோகம், எல்லாருக்கும் வெறும் பேர் மட்டுமா சொல்லிட்டேன். ஏற்பட்ட ஆஞ்சநேயர் அப்படியே வைணதேயன், கருடனுக்கு துல்லியமான தேகம், வஜ்ரம் வாய்ந்த தேகம், அத்தனை வானராகியும் முக்கியப்பட்ட வானராகியும் புத்திமானாகவும் பலவானாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை வாயு பகவான் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு இங்க 3 விசேஷங்கள் வானராளுக்கு சொல்லப்படுது. இந்த வானராள் தோன்றிருக்காலே இந்த எல்லா வானராளையும் பறக்க முடியும், அது ஒரு விசேஷம். 2வது அவன் நினைச்ச ரூபத்தை எடுத்துக்க முடியும். 3வது விசேஷம், எந்தெந்த தெய்வத்துடைய அம்சமா அவன் தோன்றிருக்கானோ அந்த தெய்வத்துடைய பராக்கிரமம் அந்த வானராளுக்கு உண்டு அப்படின்னு முக்கியமா இந்த சந்தத்திலே வால்மீகி சொல்லிடுறார். ஏன்னா கிஷ்கிந்தா காண்டம் வரும்பொழுது வானராள் எப்படி பறப்பா, வானராள் எப்படி பேசுவா, வானராள் எப்படி நினைச்ச ரூபத்தை எடுத்துப்பானோ நம்ம சந்தேகமே வந்துடக்கூடாது அப்படின்னு இங்கேயே வால்மீகி சொல்லி முடிச்சுடுறேன். 17வது சங்கத்துல எல்லா வானராளும் கைங்கரியம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கான். அடுத்து 12 மாசங்கள் சொல்லி முடியாது. இந்த பூர்ண கர்ப்பதிகளா இருக்கக்கூடிய ஒரு 3 மாதாக்கள் உங்களுக்கு குழந்தைகளை பிரசவிக்க போற சுகமான சித்திர மாசம், கர்க்கட லக்னம், நவமி திதி, புனர்வசு நட்சத்திரம், 5 கிரகங்கள் உச்சத்துல இருக்கும் பொழுது கௌசல்யா தேவிக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் இக்ஷ்வாகு வம்சத்துடைய ஆனந்தத்தை வர்த்திக்கக்கூடியவரா சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமச்சந்திர பகவான் அழகா அவதாரம் பண்றார். ததஸ்ய துவாதசே மாசே சைத்ரே நாமி கேதிதோ நக்ஷத்ரே அதிதிதைவத்யே ஸ்வாச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கணேஷு கர்க்கடே லக்னே வாக்பைதா விந்துநாச ரோக்யமானே ஜெகன்னாதம் சர்வலோக நமஸ்துதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்ஹிதம் விஷ்ணோரர்தம் மகாபாகம் புத்ரம் வைஷ்வாகம் साक्षात् विष्णु चतुर्बाहः सर्वैः समेतो गुणैः अत लक्ष्मण शत्रुघ्नो सुमित्रा अजनयते सुतौ रामचंद्रमूर्ति की जय, भरताळवान की जय, लक्ष्मण स्वामी की जय, शत्रुघ्न स्वामी की जय. இப்படி அந்த குழந்தைகளை அவதாரம் பண்றா. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ப்ரெஜென்டேஷன் இருக்கு, நம்ம எடுத்து
இது போல கௌசல்யா தேவிக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் 32 சாமுத்திராக்கா லட்சணங்களும் பெற்ற அப்பேற்பட்ட அந்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவார் திருவதாரம் மனிதன். அதுக்கு அடுத்த நாள் பூச நட்சத்திரம் மீன நட்சத்திர அரப்பன் அப்படிங்கிற அந்த பகவானுடைய அம்சம் கைகேயி அப்படிங்கிற மாதாவுக்கு குழந்தையா பிறக்கிற. அதுக்கும் அடுத்த நாள் ஆஸ்லேஷா நட்சத்திரத்தனைக்கு லக்ஷ்மணன் சுற்றுப்பன் அப்படின்னு இந்த 2 குழந்தைகளும் ரெட்டையர்களா சுமித்ரா தேவிக்கு குழந்தைகளா பிறக்கிற. அந்த ஊரே ஒரே குதூகலமா இருக்கும். சக்கரவர்த்திக்கு குழந்தை வந்தாச்சு, சக்கரவர்த்திக்கு குழந்தை வந்தாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவளுடைய இனிப்புகள் எல்லாம் பரவாயிக்கிறா. அவளுடைய ஆத்த அழகா பூத்தோரணங்கள் எல்லாம் கற்றா, வாழைமரத்தை கற்றா, வாசல்ல கோலம் போட்டு ரங்கோலி போட்டு அக்ஷதையும் பூமியும் தெருவில் எல்லாத்தையும் வாரி அரைச்சு சந்தோஷமா இருக்கா ஜனங்கள். ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, குழந்தை பிறந்தாச்சு தானம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வர்ணதானம், வஸ்திரதானம் எல்லாம் கோதானம் எல்லாம் இந்த ராஜா பண்ணிட்டு இருக்காராம். பூலோகம் எப்படி இருக்கு, ஆகாசத்துல தேவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தேவர்கள் எல்லாம் அப்படியே இந்த 4 குழந்தைகள் மேலும் புஷ்பத்தை வர்ஷிச்சுட்டே இருந்தாலும் அழகான இடம் தென்றல் வீசத்து பன்னீர் தூவது போல அப்படின்னு மழை லேசா கொடுக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் துந்துரி வாத்தியங்கள் எல்லாம் வழங்குற, அப்சரஸ்ரீகள் எல்லாம் நாட்டியம் ஆடுறான், மகர்ஷிகள் எல்லாம் விஜயம் ஜெய ஜெய விஜய அப்படின்னு சொல்றாளாம். அங்க இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் எல்லாருக்கும் இந்த ராமச்சந்திர பிரபு எப்பேற்பட்டவர் என்னெல்லாம் பண்ண போறார் அப்படின்னு தெரியும் இல்லையா? அது தெரிஞ்சதுனால அவர் அவதாரத்தை என்னெல்லாம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெயகோஷம் எழுப்புறார். जय जय राजाधिराज राजमातांड राज प्रताप राज गंभीर राज सिंह राज शातूल राजेंद्र राज 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 चूड़ामणि राज भूषण राज पराक्रम राजवीर राज कुलपाला राजकुमार महाराज युवराज सुरराज मणिमौली राज नीराज धवल राजीव राज सुंदर राजशेखर राम राजा जया विजयी भव जया विजयी भव जया विजयी भव रक्षा गणपरिपक्षित भूमि देव देव गण रक्षण दीक्षा दक्ष शिक्षित दुष्टने रक्षित शिक्षण पक्षिगण मोक्ष प्रदान पद्मायताक्ष वक्षस्थल शोभित नित्य लक्ष्मी निवास शबरी मोक्ष साक्षी भूता सकल सुर भूसुर पक्षपात बाल पक्षरहिता बल प्रदान दक्ष जया विजयी भव जया विजयी भव जया विजयी भव कुक्षिस्थिता किल कोटि ब्रह्मांड कर्मृत गोदंड वेदंडगमना मातांडवं शबरीदीपा दंडकारण्य संचारा मणिकुंडल शोभित कंठ कंठ शोभित कौस्तुभ श्रीकंठ विवंदित कुंडलीक चरणा श्रीकंठ लेपना अखंड मंडल परिपाला मणिमय मंडल भूषित मणिमंडप सदना सामलाल वेद दंड पंडित अंडजाति वाहना श्रीवैकुंठनाथा जया विजयी भव जया विजयी भव जया सरयू तीर विहारा सीता मनोहरा सौमित्रि सोदरा शत्रुघ्न शंकरा भरत भरत विभीषण मोचन सुग्रीव सुलभ महसका समीर नंदन सर्वस्व भूता सकल साकेत साम्राज्य सर्वस्व नंद स्वामी बोध सिंहासनाधीश्वरा सत्य गंग प्रतिष्ठापक शरणागत वत्सला सर्वशरण्य सर्व जगन्नाथा मम नाथा जया विजयी भव जया विजयी भव जया विजयी भव विज्ञापनं श्रुतिभो मम देव देवः विज्ञानमूल विनिवन्दनमाविलोला विद्याविवेकनिधुं शरणागतं विष्णुविदेहिरघुवीरा श्री श्री अण्णाவுடைய गद्யம் ராமச்சந்திர பிரபு ஜெய 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 அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷிகள் எல்லாம் அப்படி வரவேற்கிறான். அவளுக்கு தெரியுமே என்ன காரியம் ராமர் பண்ண போறான்னு தெரிஞ்சதுனால மகரிஷிகள் எல்லாம் இப்படி ஆகாசத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது 10 கடந்த 2வது நாள் 12வது நாள் குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணணும் அப்படிங்கிற விசேஷமான காரியம் நடக்குது. இதுக்கு தானே காத்துட்டு வசிஷ்டர் எத்தனை யுகங்களா இந்த ராமன் ஒரு குழந்தை பார்ப்பான், அந்த ராமனுக்கு பேர் வைக்கணும்னு காத்துட்டு இருந்தார் இல்லையா? அதனால இதெல்லாம் மூத்த குழந்தை எந்த அப்படின்னு வெளியில வச்சிருந்தார். அழகா சிரிக்கிறது வசிஷ்டரை பார்த்து அந்த குழந்தைய பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு, ஆனந்தம் பொங்குது. அதனால அந்த குழந்தைக்கு ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறார். ராமன் அப்படின்னாலே ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். ராமன் எப்படி அப்படின்னா தானும் ஆனந்தமா இருப்பார், அடுத்தவாரையும் ஆனந்தப்படுத்துவார், அடுத்தவார ஆனந்தப்படுத்துவாருடைய சிரேஷ்டமா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ராமன். ரமதேதி ராமஹ ரமயதேதி ராமஹ ராமோ ரமயதாம் சிரேஷ்டஹ அப்படின்னு ஒரு பதம் உண்டு. அதனால அந்த குழந்தைக்கு முதல்ல ராமன் அப்படின்னு பேர் வச்சார். ரமிஞ்சு வாதேவருடா ஜகுத்தமாயினு வினா ரமிஞ்சு
உன்னை தவிர வேற யாரும் எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப அழகா தியாகராஜருடைய பாவத்தை பாடக்கூடிய பாட்டு. மூத்த குழந்தைக்கு ராமன் பேர் வச்சாச்சு. அடுத்த குழந்தைய எடுத்து மடிக்க வச்சுக்கிறேன். அந்த குழந்தை சாந்தமா சிரிக்கிறது. வசிஷ்டரை பார்த்து இந்த குழந்தை 14 வருஷம் அந்த ராஜ்ய பாரத்தை பறிக்க போறான் அப்படிங்கிற காரணத்தினால பரதன்னு பேர் வச்சு, ராம பக்திய ஹிருதயத்தினால பறிக்க போறான் அப்படிங்கிறதுனால பரதன்னு பேர் வச்சு, ராமர் ஹிருதயத்தினால இந்த குழந்தைய பறிக்க போறார் அப்படிங்கிறதுனாலேயே பரதன்னு பேர் வச்சு. இந்த பரதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு 5வது நாள் நம்ம பார்க்க போறோம். பாதுகாப்பட்ட விஷயத்தை பரத பக்தியை நெருடிச்சவங்க எப்பேற்பட்ட குழந்தை இந்த பரதன். இந்த பரதனுக்கு பரதன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. 3வது அடுத்த குழந்தை எடுத்து வடிவடிச்சா அது குறும்பா சிரிக்கிறது. குறுகுறுன்னு இருக்கு. அது சிரிக்கிறத பார்த்தாலே அதை பார்த்துட்டு உடனே இந்த குழந்தை லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன, இந்த குழந்தையை தொட்டதெல்லாம் திறந்தும் ஐஸ்வர்யமாக இருக்கும் இந்த குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைக்கு லக்ஷ்மணன் அப்படின்னு பேர் வச்சார். ராமன் கூடவே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஐஸ்வர்யம் இந்த குழந்தைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அதுக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சார். கடைக்குட்டி எடுத்து வடிவு வச்சுட்டா அது விஷமமா சிரிக்க எனக்குன்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிறது போல சிரிச்சுதான். உடனே அந்த குழந்தைய பார்த்த நித்திய நமக்கெல்லாம் நித்திய சத்ருக்களாக இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளெல்லாம் இதோ இந்த குழந்தை ஜெயிக்க போறது அப்படிங்கிற போல சத்ருக்னன்னு பேர் வச்சார். இந்த சத்ருக்னன் பாகவத அபிமானம் தான் என்ன அப்படின்னு நமக்கு சொல்லித்தரக்கூடாது. இந்த சத்ருக்னன் சொல்லித்தரக்கூடிய பாகவத அபிமானத்தை நம்ம கத்துட்டா நம்மளுடைய நித்திய சத்ருக்களா இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளெல்லாம் ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு சத்ருக்னன் அப்படின்னு பேர் வைக்கிறேன். அந்த குழந்தைகள் அழகா அதோ நிறுத்தம் போல பக்கத்து தொட்டில ரொம்ப அழகா காய்ச்சிட்டு இருக்கு. முதல்ல ராமன் பக்கத்துல பரதன், பரதனுக்கு அடுத்து லக்ஷ்மணன், லக்ஷ்மணுக்கு அடுத்து சத்ருகன். இந்த 4 குழந்தைகளும் படுத்துட்டு இருக்கிற தொட்டு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆடி பொன்னால் செய்த மண்ணச்சிறு தொட்டு பேடி உனக்கு விரவன் விடுதங்கா வாணிக்கு குரலனே தானேயும் ஐயம் கடந்தானே தானே. சாதாரணமா குட்டி கிருஷ்ணனுக்கு பாடக்கூடிய நாளாக இந்த குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்கு 6 நாள் ஆகும்பொழுது நந்தகோபுரம் யசோதையும் குழந்தைக்கு தொந்தரவு பண்ணலாமா அப்படின்னு பேசிக்கிறான். இந்த இவன் பேசிக்கிறது பிரம்மதேவனுக்கு கேட்டுவிடுறது. அடடா அந்த பரபிரம்மத்துக்கு ஏதாவது சாதாரண மரத்தொட்டில போற்ற போறா அப்படின்னு பயந்துட்டு மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னா செய்த மண்ணச்சிறுவட்டு. மாணிக்கம் அப்படின்னா அப்பேற்பட்டது பொன்னால ஒரு தொட்டில் பண்ணி மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி. மாணிக்கம் சேப்பா இருக்கும், வைரம் வெள்ளையா இருக்கும். அப்படி கான்ட்ராஸ்டா ஒரு சேப்புக்கள் ஒரு வெள்ளை, ஒரு சேப்பு ஒரு வெள்ளை அப்படின்னு அப்படியே ஆசையா பண்ணி ஒரு தொட்டில பண்ணி அந்த நந்தகோபுரம் அந்த திண்ணையில வச்சுட்டு பிரம்மதேவர் போயிட்டான். நந்தகோபுரம் குடும்பம் எடுக்கும் ஏதோ காரியமா நடந்து வந்துருக்க திடீர்னு திண்ணையில பார்த்தா அட ஏதோ ஒரு தொட்டில் இருக்கே அப்படின்னு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எனக்கு தெரியல. அப்படியே அசால்ட்டா தூக்கினான். அஸ்வதியா தூக்கி உள்ள போட்டு அடி யசோதே இதுல போட்டுலாம் கிருஷ்ணர் அப்படின்னு கிருஷ்ணர் கொண்டு அப்படியே போட்டான். அந்த தொட்டிலோட அருமையோ பெருமையோ நந்தகோபுரத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அப்பேற்பட்ட அந்த தொட்டில பண்றதுக்கான பைசா நந்தகோபுரத்துக்கு இருந்ததான்னு தெரியாது. ஆனா இந்த தசரத சக்கரவர்த்தி ஆச்சு, இவருக்கு பைசாவுக்கு என்ன குறைச்சு. அதனால 4 குழந்தைகளுக்குமே தனித்தனியா மாணிக்கம் விட்டு வயிறும் இடை விட்டு ஆணி பொன்னா செய்த வண்ணச்சிறு தொட்டு அழகா அப்பேற்பட்ட 4 தொட்டில 4 குழந்தைகளும் போட்டுட்டான். 3 மாதாக்களும் அந்த குழந்தைகளுக்கு தாலாட்டு போடுறான். ராமனுக்கு பாடுற தாலாட்டுமா மிச்சம் 3 குழந்தைகளுக்கும். அந்த குழந்தைகளே கேட்குவான் ராமனுக்கு பாடுற தாலாட்டே பாடுமா அப்படின்னு கேட்குவான். அதனால ராமனுக்கு பாடுற தாலாட்ட 3 அம்பாக்களும் பாட அந்த குழந்தைகளை அந்த தொட்டில காய்ச்சிட்டு இருக்கு. மணல் புகழ் கோசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை போமுடிகள் சிந்துவித்தாய் செல்வம் சே கனினம்மா முளை சூழ் கண்ணபுரத்தில் என் கல்மணியே என் தந்தே ராதனே தாரே. இது குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். ஆழ்வார்களே ராமபக்தி பண்ணிட்டு குலசேகர ஆழ்வார் தான். அவர்தான் சிரேஷ்டமா ராமபக்தி பண்ணிவர். அவர் ஒரு சமயம் திருக்கண்டபுரம் அப்படிங்கிற கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கணும்னு ஆசையா வர. ஆனா ராத்திரி வேலையா இருந்தது. அதனால கோவில் நடைய சாத்திடுறான், கோவிலையுமே கூட்டிடுறான். அதனால இவர் என்ன நினைச்சுக்கிற காலம் வந்திருந்தா அந்த பெருமாளுக்கு பிரபோதனம் பாடிட்டேன், மத்தியான வேலையில வந்திருந்தா அவருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி பாசனம் பாடிட்டு ராத்திரி பொழுதா விட்டு அதனால அந்த பெருமாளுக்கு தாலாட்டு பாடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த திருக்கண்டபுரம் அப்படிங்கிற கஷேத்திரத்தை
போனான் மச்சினன். கண்ணன் அப்படிங்கிற குழந்தைய ராமனுங்கிற குழந்தையா பார்த்தோம். பெரிய பெருமாள குழந்தையா பாவிச்சு அப்படியே தானே கௌசல்யா மாறி கௌசல்யே அந்த குழந்தைக்கு என்ன தாராட்டு பாடுவாளோ அது போல ஒரு வாசகங்களை பாடுற இது முதல் வாசகம் தான். கோசலை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் கொண்டாடுமானாவே ராமமாதா யசஸ்வினி, ராமமாதா யசஸ்வினி, நீங்க பேர்பட்ட ராமனையே பிள்ளையாக பெற்றாளே, இவளெல்லவோ பாக்கியசாலி அப்படின்னு அத்தனை ஜனங்களும் சீத்தையை கொண்டாடுவாளாம். அதனால இந்த கோசலையுடைய வயிறு மணிவயலாமே, எப்பேற்பட்ட இந்த பகவானே வயிற்றுல 12 மாசம் விரிச்சாரியா, அதனால அவருடைய மனைவி அவருடைய வயிறு மணிவயல் அப்படின்னு ஒரு பாகம். இன்னொன்னு கோசலையில மணிவயல் நீ மணிவயல வாய்ச்சல் உன்னுடைய தொப்பை எவ்வளவு சாஃப்டா வெளியே போல அழகா கேடாமா, உன்னுடைய குஷி உன்னுடைய வயிற்றுனாலே இந்த அன்னங்கள் எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்க, அதை காட்டிக்கணுமா குற்றமும் குழந்தையா காய்ச்சிருக்கே, தேவைப்பட்ட நீ மணிவயல் பாட. அடுத்த பதமே தென்னிலங்கை இரண்டாவது வரையிலே தென்னிலங்கை வரைக்கும் போயிட்டார். தென்னிலங்கை போன் யாரு? ராவணன் தானே. அவனுடைய வதம் பண்ற வரைக்கும் போயிட்டார். இந்த குழந்தை சிக்கி சிக்கி சிக்கின்னு கையை பாட ஆட்டிட்டு இருக்கா தொட்டில. அதை பார்த்தா இன்னைக்கே இப்போ கண்ணு விடும் போல ராவண வதம் பண்றதுக்கு. அதனால தென்னிலங்கை சிந்துவித்தாய் அப்படிங்கிற பதம் ரொம்ப முக்கியமான பதம். நிஜமாவே ராமச்சந்திர பிரபு பெரிய ராமனா, ராஜா ராமனா இந்த வனவாசம் போட்டு ராவணனோட சண்டை பட போகும்பொழுது 100 தடவை அவருடைய தலைகளை கொய்து விட்டார். ஒரு தடவை தலையை கொய்யும் பொழுது இன்னொரு புதுசா ஒரு தலை வரும். இருந்தாலும் 100 தடவை சான்ஸ் கொடுக்குறேன். முதல் தலையை கொய்யும் போது இந்த தலையெல்லாம் இப்படி பார்க்கணும், அடடா எத்தனை போயிருக்கா அப்படின்னு நினைச்சுக்கோம். இந்த பக்கத்து தலையை கொய்து போட்டோம், இதெல்லாம் இப்படி பார்க்கணும், இந்த தலையும் போயிருக்கா அப்படின்னு கவலைப்படணும். இப்ப எதுக்கு ஒரு தலையா கொய்து போடுறோம்? ஒன்னா சீவிட வேண்டியதானே அப்படின்னா ஒரு தலையும் போகும்பொழுது மிச்சம் இருக்கிற தலைகளுக்கு புத்தி வந்து சீத்தையை திருப்பி கொடுத்துட்டா மதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்பேற்பட்ட காரணியம் இருக்கு. தன் மனைவிய எடுத்துட்டு போயிருக்கான், அபரிச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னா கூட அவனுக்கு நல்ல புத்தி வந்தா விட்டுடலாமே அப்படின்னு அப்பேற்பட்ட கண்ணை இல்லையா அந்த பகவானுக்கு. அதனால கொய்து கொய்து போடுற, அது கொய்து போடுறது சிந்தனை போல இருக்கும். அதனால இத்தனாகி கௌசல்யோட குழந்தை, கௌசல்ய குழந்தைனால படிச்சுட்டு திடீர்னு என் கருமணியே தானே கௌசல்யா மாறி போயிட்டார். 3வது வரியிலேயே என் கருமணியே, என் கண்ணில் இருக்கக்கூடிய மணியே, என் கருதில் தோன்றிய மணியே அப்படின்னு சொல்ற. இது போராட்டம் என்னுடைய என்னுடைய இன்னமுதல் சொல்ற அமுதமே இனிப்பாதானே இருக்கும். அந்த அமுதத்தை காட்டிலும் இனியவன் அந்த ராமன். அதனால என்னுடைய இன்னமுது பொசசிவ்னஸ் என்னுடையவன்பா, என் குழந்தைப்பா அப்படின்னு அழகா அந்த ராமனுக்கு தாலாட்டு பாடி குலசேகராக அறிவிக்கிறார். இதே பாசனத்தை கௌசல்யா நம்ம எல்லாரும் வந்து இந்த பாசனத்தை இன்னொரு நாள் தெரிவிச்சுட்டு இன்னைக்கு அந்த குழந்தைகளை தூக்க பண்ணிட்டு இன்னொரு பாசனத்தை பூஜை பண்ணிக்கலாம். நாளைக்கு சீதா கல்யாணம். சீதா கல்யாணம் வந்து இன்னுமே நல்ல விசேஷமா இருக்கும். இன்னை விட நாடகமே இன்னும் நல்லா இருக்கும். நிறைய ஸ்லோகங்கள், நிறைய பாவங்கள். ஏன்னா குழந்தைகள் தோன்றாச்சே. நாளைக்கு இந்த குழந்தைகளோட பால லீலைகளை கொஞ்சம் பார்ப்போம். எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய பால லீலை தெரியும், ராமனுடைய 2 பால லீலைகள். அதுக்கு மேல எங்கே சம்ரக்ஷணம் அப்படின்னு அவர் பண்ணக்கூடிய ஒரு லீலை. இதுக்கப்புறம் கங்கா மகாத்மியம் முக்கியமான கட்டம், இது நாளைக்கு பார்ப்போம். அதுக்கும் மேல அகல்யோதாரணம் அப்படின்னு ராமன் எப்படி பதித்த பாவனதா இருக்கார் அப்படிங்கிற அப்பேற்பட்ட கதை. அது முடிஞ்சு ஜாம் சீதா கல்யாணத்தை நாளைக்கு வந்து வரும். இன்னும் நம்மாட்டு கல்யாணத்தை நினைச்சிட்டு இன்னும் யாரெல்லாம் எல்லாரும் அழைச்சு வந்தா நிறைய மங்களங்கள் ஒவ்வொருத்தர் ஆத்திரையும் ஏற்படும். சீதா கல்யாணம் கேட்டாங்க பரிசுத்தி இருக்கு. அதனால நாளைக்கு எல்லாரும் அவசியம் வாங்கும். இப்ப எங்களுடன் பாலாட்டு பாடி இந்த குழந்தைங்க பூர்த்தி பண்ணிட்டு இந்த பரிசுத்தி மன்னபுகள் கோசலைதன் மணிவெளியில் வாழ்ந்தவனே தென்னிலங்கை போரிகள் சிந்துவித்தாய் செம்பொன் கண்ணீரம் மாமது குடைசூர் கண்ணபுரத்தில் என் கண்மணியே என்னுடைய ராகவனே காலே
जानकी कांतस्मरणं जय जय आंजनेय स्वामिनः जय सद्गुरुनाथ महाराज की जय नडुवुल மைக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் லேட் ஆயிட்டு நாளைக்கு கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சுக்கலாம் அவசியம் எல்லாரும் வந்து 6 மணிக்கு சீக்கிரம்